भगवत्पाद शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः वन्दे कुञ्जराननम्। श्रीरामसौमित्रिजटायुवेद षडाननादित्यकुजाश्रिताय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय। नमः शिवाभ्याम् अतिसुन्दराभ्याम् अत्यन्तमासक्तहृदम्बुजाभ्याम् अशेषलोकैकशङ्कराभ्याम् नमो नमः शङ्करपार्वतीभ्याम्। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। नमो देव्यै महादेव्यै शिवायै सततं नमः। नमः प्रकृत्यै भद्रायै नियता प्रणता स्मताम्। यत्पादपङ्कजरजः समवाप्य विश्वं ब्रह्मा सृजत्यनुदिनं च बिभर्त्य विष्णुः रुद्रश्च संहरति नेतरथा समर्थाः। तस्यै नमोऽस्तु सततं जगदम्बिकायै यदज्ञानात् जगद्भाति रज्जुसर्पस्रगादिवत् यज्ञानात् लयमाप्नोति। नमस्तां भुवनेश्वरी नेति नेतीति वाक्यैर्या बोध्यते सकलागमैः सर्वप्रत्यक्षरूपान्तां भजामः परदेवतां। कृपां कुरु महादेवी मणिद्वीपाधिवासिनी अनन्तकोटिब्रह्माण्ड नायिके जगदम्बिके। जय देवी जगन्मातः जय देवी परात्परे जय श्री भुवनेशानि जय सर्वोत्तमोत्तमे। नमः पार्वतीपतये हर महादेव। गोविंद नाम संकीर्तनम् गोविंदा गोविंदा। श्री जगदम्बिकायै जय जय। श्री राजराजेश्वर्यै जय जय। श्री महात्रिपुरसुन्दर्यै जय जय। ஸ்ரீமத் தேவி பாகவதத்தினுடைய பலவிதமான தேவியினுடைய லீலைகளை எல்லாம் நம்ம அனுபவிச்சுன்னு வந்துருக்கோம். நேற்றைய தினம் தேவியானவள் ஹிமவானுக்கு உபதேசம் பண்ணின தேவி கீதை விஸ்தாரமாக வேதாந்த பாடமாக அமைந்திருந்தது. அதை பார்த்தோம். அதன் பிறகு பூகோளம் ககோளம் விஸ்தாரமாக பல லோகங்கள், மேலே உள்ள லோகங்கள், கீழே உள்ள லோகங்கள், பித்ருலோகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நரக வர்ணனையும் பார்த்தோம். அதன் பிறகு நாராயண ரிஷி நாரதருக்கு உபதேசம் பண்ற முகமாக தேவியை பற்றின பஞ்ச பிரகிருதி என்று சொல்லக்கூடிய 5 முக்கியமான தெய்வ சுரூபங்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதில் சரஸ்வதி தேவியை பற்றி விசேஷமாக பார்த்தோம். சரஸ்வதி தேவி அந்த விசேஷமான மூல மந்திரத்தினால எப்படி பரமேஸ்வரனை உபாசனை பண்ணினார், அதே போல எப்படி பரமேஸ்வரன் வால்மீகிக்கு அதை உபதேசம் பண்ணினார், இப்படியெல்லாம் விஸ்தாரமாக பல பேர்கள் அந்த சரஸ்வதி தேவியினுடைய மந்திரத்தினால எப்படி லாபத்தை அடைஞ்ச ஆள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பூஜா முறை, கவச்சம், மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் இப்படி பலதன்சாக சரஸ்வதி தேவியை பற்றி விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தபடியாக நாராயண ரிஷி எடுத்துக்கொண்டிருக்கிற தேவியினுடைய சொரூபமானது பூமி தேவி. பூமி தேவியை பற்றி அவர் எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க வராக சுவாமியை பார்த்தோம் நேற்றுக்கு நம்ம ஹிரண்யாட்ச வதத்தை பற்றி. அப்போது பூமி தேவியை தன்னுடைய மூக்கில் மேலே சம்பந்தன் வந்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்போது சம்பந்தன் வந்த பிறகு பூமியை ஸ்தாபனம் பண்ணின பிறகு மகாவிஷ்ணுவானவர் பூமி தேவியை ஸ்தோத்திரம் பண்ணுறார். மூலமந்திரத்தை சொல்லி ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் வசுதாயை ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரம். ஒரு விஸ்தாரமான ஸ்தோத்திரம், ஒரு தேவதைக்கும் மந்திரம், ஸ்தோத்திரம், பூஜா விதி இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறார் இல்லையா. அதுபடி இங்கேயும் விஸ்தாரமான ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகிறார். பூமி பிரணாம் சுககரே பூமிந்தே ஹித பூமிதே. இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னாக்க பூமியானது நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய தாத்பர்யம். பூமி
வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவர்களுக்கு பூமியை கொடுக்கக்கூடிய சோத்திரமாக அமைச்சிருக்கார். அதன் பிறகு நாராயண ரிஷியானவர் பூமி தானத்தினுடைய புண்ணியங்களை எல்லாம் சொல்லிட்டு போறார். பூமி தானம் பண்ணினாக்க என்னென்ன புண்ணியங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போறார். அதே போல பூமியை ஹரணம் பண்ணினாக்க புறத்தாருடைய பூமியை நாம திருடினோமானால் என்னென்ன பாபங்கள் வந்து சேர்றது அப்படிங்கிறது சொல்லிட்டு போறார். அதன் பிறகு சில வஸ்துக்களை பூமியின் மேல வச்சாக்க பெரிய பாபமானது வந்து சேர்றது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. தீபத்தை பூமியில வைக்கப்படாது. பூமியில தீபத்தை வைக்கணுமானால் பல ஜென்மாக்கள்ல குருடாக நாம கிடப்போம்னு சொல்றார். அதன் பிறகு சிவலிங்கத்தை பூமியில வைக்கப்படாது, சாலக்கிராமத்தை வைக்கப்படாது, சங்கத்தை வைக்கப்படாது, புஷ்பத்தை வைக்கப்படாது. அதனால புஷ்பம் ஒரு பேப்பராவது போட்டு வைக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயமா நம்ம வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து சாஸ்திரமே சொல்லி, அதனால அதெல்லாம் எடுத்துட்டு போறார் நாராயண ரிஷியானவர். அடுத்தபடியாக கங்கையை பத்தி ரொம்ப விஸ்தாரமாக சொல்றார் நாராயண ரிஷி. இது ஆச்சரியம் என்னன்னா, எப்படி ஒரு ஒரு முக்கியமான விற்த்தாந்தத்துக்கும் பலவிதமான கதைகள் புராணங்கள்ல இருக்கோ, அதே போல இந்த கங்கைக்கும் பலவிதமான கதைகள் இருக்கு. நமக்கு பொதுவாக தெரிஞ்ச கதை பகவானுடைய பாதத்தை மகாவிஷ்ணு பிரம்மாவானவர் தன்னுடைய கவுண்டர தீர்த்தத்தினால பிரஷாலனம் பண்ணினார். அதிலிருந்து கங்கையானது உற்பத்தி ஆச்சு. பின்னால பகீரதனுடைய பிரயத்தனத்தினால பரமேஸ்வரன் தன்னுடைய ஜட்டையில தாங்கினார். அப்புறம் பூமிக்கு கிடைச்சி இப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட வேற ஒரு கதையை சொல்றார் இந்த இடத்துல நாராயண ரிஷியானவர். கங்கையோட உற்பத்தியே மாறி போச்சு. இப்போ இந்த சந்தர்ப்பம் எல்லாமே, இந்த தேவியனுடைய அம்சங்கள் எல்லாமே நாம் பார்த்துட்டு வரோம். ஆதிபராசக்தி வந்து ராதா கிருஷ்ணர்களாக, ஆதிபராசக்தி தன்னை ரெண்டாக பண்ணி ராதா கிருஷ்ணர்களாக பண்ணி, ராதா கிருஷ்ணர்கள் மூலமாகத்தான் எல்லா காரியங்களும் நடக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மாத்திரமில்லை, சகல விதமான தேவியனுடைய லீலைகள் அத்தனையும் எவா மூலமாகத்தான் நடக்கிறது. அதனால இப்ப கங்கையினுடைய உற்பத்தியும் ராதா கிருஷ்ணர்களை மையமாக வச்சு நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டாக்க, ஒரு கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு பகவான் கிருஷ்ணரானவர் ராசக்கிரீடை பண்றார் கோலோகத்துல. கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு பூலோகத்தில் விருந்தாவனத்தில் பண்ணுற ராசக்கிரீடை ஸ்ரீமத் பாகவத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல அதே கார்த்திகை இது வந்து அதுக்கப்புறம் நடந்தது. பூலோகத்தில் நடந்தது, பின்னால் நடந்தது. கோலோகத்துல எவ்வரி கார்த்திகை பௌர்ணமி நடந்துன்னு வந்துட்டு இருக்கு ஆதியிலேருந்து அனாதி காலமாக. அப்படி அந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு ராசக்கிரீடை பண்ணிட்டு வரார் ராதையோட சேர்ந்து, கோபிகைகளோடு சேர்ந்து. அப்பொழுது ராதையை பூஜை பண்றார் கிருஷ்ணர். அந்த ராச மண்டலத்துல ஒரு விஸ்தாரமான ஸ்லோகத்தை சொல்லி, ஸ்தோத்திரத்தை சொல்லி பூஜை பண்றார். அதன் பிறகு அங்க எல்லா தேவதைகளும் வந்திருக்காங்க. கார்த்திகை பௌர்ணமி விசேஷம் அப்படிங்கிறதுனால கிருஷ்ண தரிசனத்துக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ சரஸ்வதி தேவியும் வந்திருக்காள். சரஸ்வதி தேவி ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ராதையனுடைய முகத்திலிருந்து ஆவிர்வவிச்சாள் அப்படின்னு பார்த்தோம். சரஸ்வதி தேவிட்டு பிரம்மாவானவர் சொன்னார், நீ வந்து கிருஷ்ணரை பத்தி சங்கீதம் பாடு அப்படின்னு. கிருஷ்ண சங்கீதம் பாடினாள், வீணையில கானம் பண்ணினாள். எல்லாரும் சந்தோஷப்பட்டால். சரஸ்வதி தேவிக்கு பரிசுகள் எல்லாம் கொடுத்தார்கள். அப்போ வந்து அடுத்தபடியாக பிரம்மாவானவர் பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணினார், நீங்க பாடுங்கோ அப்படின்னு, கிருஷ்ணரை பத்தி நீங்க பாடுங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. சிவன் பாடிண்டே இருக்கார். அந்த கோலோகம் முழுக்க ஒரே ஜலமா போயிடுது. ராதையையும் கிருஷ்ணரையும் காணும். ரெண்டு பேரும் காணாம போயிட்டா ஒரே ஜலம், இந்த ஒரு பிரளய மாதிரி ஆயிடுது. கதஷ்ட ராதையா சார்த்தம் ஸ்ரீகிருஷ்ணோ திரவதாம் யதி. உடனே பரமேஸ்வரன் தெரிஞ்சு போச்சு என்ன ஆயிடுதுன்னா, ராதா கிருஷ்ணர்கள் உருகி போயிட்டாள். சிவருடைய சங்கீதம் அப்படி இருக்கான். சிவருடைய சங்கீதத்தை கேட்டு அவள்லாம் உருகி போயிட்டாளாம். அப்படி உருகி போனதுதான் கங்கை. அதுதான் கங்கையினோட உற்பத்தி. அப்பொழுது எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டான், ராதாகிருஷ்ணர்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா தேவதைகளுக்கும் ஆஸ்வாதம் கொடுப்பதாக ஒரு அசரீரியாக ராதாகிருஷ்ணர்கள் தோன்றி சப்தம் மாத்திரம் கேட்கிறது. என்ன சப்தம் அப்படின்னு கேட்டாங்க. பரமேஸ்வரன் கிருஷ்ணர் சொன்னார், இது மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன், இந்த வேலையை நீங்க பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் நான் ஆவிர்வவிக்கிறேன் மறுபடியும் கோலோகத்துல. என்ன வேலைன்னு கேட்டார். வேதாந்த சாஸ்திரத்தை நீங்க வந்து எடுத்து சொல்லணும் ஜனங்களுக்கு புரியும்படியாக அப்படின்னு சொன்னார். உடனே வேதாந்த சாஸ்திரத்தை முக்தி தீபம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை எழுதினார் பரமேஸ்வரன். எழுதி தேவதைகளிடம் கொடுத்தார். அதன் பிறகு ராதாகிருஷ்ணர்கள் அங்க வந்து பழையபடி பிரகாசிக்க ஆரம்பித்தார் கோலோகத்தில். இப்போ வந்து
கோலோகத்துல கங்கையானது இருந்துட்டு இருக்கு. அது அங்கேருந்து பல லோகங்களுக்கு கங்கையானது போச்சு. அதையும் சொல்லிட்டு போறார். வைகுண்டத்துக்கு போச்சு, கைலாசத்துக்கு போச்சு, பிரம்மலோகத்துக்கு போச்சு, சொர்க்கலோகத்துக்கு போச்சு. இப்படி பல லோகங்களுக்கு இந்த வரிசையா போட்டுறார் லிஸ்ட். எல்லா லோகங்கள்லையும் இந்த கங்கையானது கிருஷ்ணருடைய அனுகிரகத்தினால பரவிட்டு. ஆனா பூலோகத்துக்கு வரல. பகீரதன் தபஸ் பண்றார். பகீரதன் லட்ச வருஷம் தபஸ் பண்ணார்னு சொல்லிட்டார் இந்த இடத்துல நாராயண ரிஷி. லட்ச வருஷம் தபஸ் பண்ணி கிருஷ்ண தரிசனம் கிடைக்குது. கிருஷ்ணர் கங்கைக்கு ஆஜ்ஞை பண்ணினார், பூலோகத்துல வந்து பிரகாசப்படு அப்படின்னு சொல்லி. அப்புறம் பூலோகத்துல வந்தது. அப்புறம் கங்கையனுடைய மகாத்மியத்தை எல்லாம் சொல்லிட்டு போறார். ரொம்ப விஸ்தாரமா சொல்லிட்டு போறார் கங்கையனுடைய மகாத்மியத்தை இந்த சந்தர்ப்பத்துல. அப்போ இந்த பகீரதன் பண்ணின ஸ்தோத்திரம் அழகான ஒரு ஸ்தோத்திரம். அதிலேயே கங்கையனுடைய மகாத்மியம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. முதல் வரியே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரி. எப்படி கங்கையானது உண்டாச்சு அப்படின்னு சொல்றாரு. சிவசங்கீத சம்முத்த ஸ்ரீகிருஷ்ணாங்க சமுத்பவாம். சிவனுடைய சங்கீதத்தினாலே கிருஷ்ணருடைய அங்கம் திரவமாக ஆகி அதிலிருந்து உண்டானவளே ராதாங்க திரவ சம்யுக்தாம் தாம் கங்காம் பிரணமாம்யகம். ராதையனுடைய அங்கத்திலிருந்து உண்டாகி சேர்ந்து ராதையும் கிருஷ்ணனும் சேர்ந்து உண்டாகி அந்த கங்கையை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அவர். அப்படின்லாம் சொல்லி இந்த கங்கையினுடைய மகாத்மியத்தை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிட்டு போறார் நாராயண ரிஷி. அப்ப சொல்றார் அவர், கங்கே கங்கேதி யோப்ரூயா யோஜனானாம் சதைரவி உச்சதி சர்வ பாபேபியா விஷ்ணுலோகம் கச்சதி அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தை. அப்போ அதுலேருந்து ஆரம்பிச்சு மகாத்மியத்தை சொல்லிட்டு போறார். அப்போ கங்கையை வந்து எந்தெந்த தினங்கள்ல ஸ்நானம் பண்ணினோம்னாக்க நமக்கு விசேஷ பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ சூரிய கிரகணத்தை சொல்றார், உத்தராயண புண்ணியகாலத்தை சொல்றார், அதன் பிறகு பௌர்ணமி சொல்றார், அமாவாசையை சொல்றார், சாதுர்மாசியத்தை சொல்றார், அக்ஷய திருத்தியை சொல்றார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறார். ஸ்நானம் தானம், எப்பவுமே ஸ்நானத்தோட சேர்ந்தது தானம். வெறும் ஸ்நானத்தை மாதிரி சொல்ற வழக்கமே இல்லை. எந்த கிரந்தத்தை நீங்க சாஸ்திர கிரந்தத்தை பார்த்தேனாலும் துலா புராணம்னு ஒன்று இருக்கு. ஐப்பசி மாதம் காவேரியில துலா மகாத்மியம்னு ஒரு புராணமே இருக்கு. அதுல வந்து ரொம்ப விசாரமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த துலா மாசத்துல காவேரியில ஸ்நானம் பண்ணினா கங்கையில இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற பண்ணின புண்ணியங்கள் அத்தனையும் கிடைச்சி வருது அப்படின்னு சொல்லியிருக்காது. அப்ப அங்கேயும் தானத்துக்கு தான் விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு அந்த துலா புராணம். நம்ம காஞ்சி மடத்தினுடைய சார்பில் ஒரு வெப்சைட் இருக்கு, தஞ்சாவூர் பரம்பரா.com அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை பற்றி நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அதில் பாலகுருவால் சொன்ன பிரகாரம் நிறைய கிரந்தங்கள் பல பேர் எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் வந்திருக்கு. நானும் அதில் துலாபுராணத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அதில் இருக்குது துலாபுராணம். அதே போல் பல ஸ்தோத்திரங்களையும் அதை சொல்லி அதில் போட்டிருக்கு. உதாரணமாக தியாகராஜரை பற்றி ஒரு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், திருவாரூர் தியாகராஜன், விசேஷமான ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். அதை அவர் சொல்லி மெனக்கெட்டுன்னு அதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டிருக்கோம். அதே போல் இந்த கங்கையினுடைய மகாத்மியத்தை சொல்லும் பொழுது கங்கையை வந்து அப்படி பறவை எல்லா லோகங்களும் போறதுக்கு முன்னால கிருஷ்ணர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலும். என்ன கேள்வினாக்க, நீங்களே சொல்லிவிட்டு எல்லா பாபிகளுடைய பாப்பமும் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த பாப்பங்கிறது நான் எங்க போய் கரைப்பேன்னு கேட்டாலும். எல்லா பாபிகளுடைய பாப்பமும் சேர்ந்ததுன்னா எவ்வளவு ஆகும் பாப்பம், அந்த பாப்பத்தை நான் எங்க போய் கரைக்கிறது அப்படின்னு கேட்டாலும். அப்ப கிருஷ்ணன் சொன்னார், தேவி பக்தர்கள் நிறைய பேர் வந்து ஸ்நானம் பண்ணுவா, அவளுடைய புண்ணிய பலத்தினால இந்த பாப்பமானது போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து கங்கையை பற்றி நிறைய சொல்லிட்டு போறார். எத்தோய கணிகா ஸ்பர்ஷே பாபினாம் ஞான சம்பவா பிரம்மஹத்யாதிகம் பாபம் கோடி ஜன்மார்ஜிதம் தஹேது. கோடி ஜென்மத்தில் பண்ணின பிரம்மஹத்யாதி பாபங்கள்லாம் நசிச்சு போயிடும், எரிஞ்சு போயிடும். தஹேது தகனம் எரிஞ்சு போயிடும். எப்போ எத்தோய கணிகா ஸ்பர்ஷே, கங்கையினுடைய தோயத்துல ஜலத்துல ஒரு கணிக்கை ஒரு சொட்டு நம்ம சரீரத்தில் பட்டதுனாலே போறோம் அப்படிங்கிறார். பாபினாம் ஞான சம்பவா. அப்படி சொல்லும் பொழுது பல லோகங்கள்ல இந்த கங்கையானது பரவிருக்கு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகத்திலையும் எவ்வளவு நீளத்துக்கு எவ்வளவு அகலத்துக்கு பரிமாணத்துக்கு கூட குறிப்பிடுறாரு. அப்படிலாம் சொல்லிட்டு பூமியில வந்து அலக்கநந்தாவாக பகீரதனுடைய தபசுக்காக அலக்கநந்தாவாக வந்து பிரகாசிக்கிறாள். அதன் பிறகு இந்த பூலோகத்துல வந்து எந்தெந்த யுகத்துல எந்தெந்த ரூபமாக இந்த கங்கையானவள் பிரகாசிக்கிறாள் என்று சொல்லிட்டு போறார். சத்திய யுகத்துல பால் வர்ணத்துல இருந்தாலும் வெள்ளையாக, திரேதா யுகத்துல சந்திரனுடைய வர்ணத்துல இருந்தாலும்,
துவாபர யுகத்தில் சந்தன வர்ணத்தில் இருந்தவர்களாம் கலியிலே நம்ம பார்க்கிற ஜலமாக சாதாரண ஜலரூபமாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு போறார். இப்படி கங்கையருடைய மகாத்மியத்தை சொல்லிட்டு ராதாகிருஷ்ணர்களை பற்றி இப்ப சொல்லிட்டு போறார். மறுபடியும் சொல்ல போறார். திருப்பி வருது ராதாகிருஷ்ணர்களுடைய ரெஃபரன்ஸ் இந்த ஸ்கந்தம் முழுக்க. ஒரு சமயம் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் வாக்குவாதம் நேர்ந்தது. என்ன வாக்குவாதம் அப்படின்னாக்க, அந்த பல கோபியர்கள் இருக்காள் கோலோகத்தில். ராதையனுடைய சரீரத்திலிருந்து உண்டான கோபியர்கள், கிருஷ்ணனுடைய சரீரத்திலிருந்து உண்டான கோபர்கள். இது முன்னே பார்ப்போம். இந்த பல கோபியர்களுடன் கிருஷ்ணரை சேர்த்து பார்க்கக்கூடிய ராதைக்கு கோபமும் சந்தேகமும் வந்து வருது. இது ஒரு லீலை, ரொம்ப அழகான ஒரு லீலை. இந்த லீலை ரொம்ப சுவாரஸ்யமான லீலை. அந்த பெரிய அத்தியாயம் எழுதின்னு போயிருக்கார் இந்த நாராயண ரிஷி இந்த லீலையை பற்றி. அதாவது ஒரு சமயம் ராதையை பார்க்கும் பொழுதும் ஒரு கோபிகையோட தனிமாக இருக்கும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கிறார். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ அந்த கோபியை பார்த்த பிறகு அந்த கோபியானவர் பயந்து ஓடி போயிடுறா. ராதை வந்துடுவாள் அப்படின்னு நமக்கு ஆபத்து வந்துடும். ராதை சபிச்சுடுவாள்னு தெரியும். அதனால பார்க்க போறோம். அதனால சபத்துக்கு பயந்து அந்த கோபியானது ஓடி போயிடுறாள். இப்ப என்ன ஆறுது சொல்றார். அது மாதிரி ஒருவரையும் ஆறுது அப்படின்னு பார்த்தோன்னு கிருஷ்ணரை மிரட்டுறாள் ராதை. அப்ப சொல்றாள், நீ இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி விரஜை அப்படிங்கிற ஒரு கோபியோட ஒன்று சேர்ந்து பார்த்தேன். நான் வந்த உடனே விரஜை ஓடி போயிட்டாள். என்ன ஆனாள்னா விரஜை நதியானாள். அந்த நதியில் விரஜா நதி ஒரு பக்கம் போக விரஜையாக இருந்தவள் 7 சமுத்திரங்களாக ஆனாள். அதாவது எப்படி சிருஷ்டியானது ஆரம்பிச்சது, இந்த கோபிகைகளிலிருந்து எப்படி பரவத்திருக்கிறது அப்படி நீலையாக சொல்லிட்டு போற ரொம்ப அழகான ஒரு சந்தர்ப்பமாக சொல்லிட்டு போறார். விரஜா நதிங்கிறது வைகுண்டத்தில் இருக்கிற நதி. அதை வந்து இங்க இதோட லிங்க் பண்ணி சொல்லியிருக்காரு. வைகுண்டத்தில் விரஜா நதியை தாண்டி தான் விஷ்ணுனுடைய பவனத்துக்கு நாம போய் சேர்றோம். அதுக்காக விரஜா. அதே போல சோபா அப்படிங்கிற கோபியோட நான் உன்னை பார்த்தேன். நான் வந்தோடனே சோபாவானவள் ஓடி போயிட்டாள் சந்திரமண்டலத்துக்கு. அதாவது சந்திரன்ட்டு சோபை எப்பவும் இருந்துட்டு இருக்கு. அந்த சோபையினுடைய சரீரத்தில் இருந்த தேஜஸை நீ என்ன பண்ணினேன், ரத்னங்களுக்கும் புஷ்பங்களுக்கும் பழங்களுக்கும் அதை பிரிச்சு கொடுத்த. இப்படி சொல்லிட்டு போற ஒரு கோபிக்கா. அப்படி க்ஷமைங்கிற கோபியோட இருந்த அந்த க்ஷமையை வந்து பூமிக்கு கொடுத்த. பூமிக்கு தானே க்ஷமைக்கு எடுத்துக்காட்டாக நம்ம அன்றைக்கே பார்த்தோம். க்ஷமையை வந்து பூமியோடு சேர்ந்து விட்டாள் க்ஷமைங்கிற கோபி. அந்த க்ஷமையினுடைய தேஜஸ்தனை வந்து விஷ்ணுவுக்கும் பக்தர்களுக்கும் தபஸுகளுக்கும் கொடுத்த. எல்லாருக்கும் அவர்களும் அந்த க்ஷமைங்கிறது முக்கியமான குணம் இல்லையா, தபஸுகளுக்கும் பக்தர்களுக்கு. அப்படி அழகாக ஒரு சந்தர்ப்பம் சொல்லிட்டு போறாள். அடுத்தபடியாக துளசியினுடைய மகாத்மியம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லிட்டு போறாள். துளசியினுடைய கதை ரொம்ப விஸ்தாரம். 2-3 கதைகள் தான் ரொம்ப விஸ்தாரமாக இந்த ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாக்கியெல்லாம் சுருக்கமா சொல்லிட்டு போறாள். சரஸ்வதி கூட அவ்வளவு விஸ்தாரம் இல்லை. துளசி ரொம்ப விஸ்தாரம். துளசியானவள் ஒரு கோபிகையாக இருந்துட்டு இருந்தாள் கோலோகத்தில் ஆரம்பத்தில். இதே போல இப்ப பார்த்த பிரகாரம் ஒரு சமயம் கிருஷ்ணனுடன் சேர்ந்து பார்த்த பொழுது ராதை சபிச்சுட்டாள், நீ பூலோகத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லி பூலோகத்தில் அவதாரம் பண்றாள் துளசி. தர்மத்வஜன் அப்படிங்கிற ராஜாவுக்கும் மாதவி அப்படிங்கிற பத்திரிக்கும் குழந்தையாக வராள் துளசி. அப்படி ஏன் துளசியின் பேர் வந்ததுன்னு எடுத்த உடனே ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். நரானார்யதாம் திருஷ்வா துலனாம் தாதுமக்ஷமாக தேன நாம்னா துளசி தாம் வதந்தி மனீஷிணா. எந்த துளசினா துலனா அப்படிங்கிறார். துலனானாக்கா கம்பேரிசன். சம்ஸ்கிருதத்தில் ஹிந்தினே துலனானா கம்பேரிசன் தான். ஹிந்தி சம்ஸ்கிருதம் தானே. எந்த துளசிக்கு எந்த விதமான கம்பேரிசனும் சொல்ல முடியாதோ அவள் தான் துளசின்னு பேர் வச்சாள். துலனா இல்லாததுனால துளசி அப்படின்னு பேர் வச்சாள்னு சொல்றார். துளசியானவள் கிருஷ்ணரையும் மறுபடியும் பதியாக அடையணும், விஷ்ணுவையை பதியாக அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்ச திவ்ய வருஷம் கடுமையான தபஸ் பண்றாள் பூலோகத்துக்கு வந்த பிறகு. அப்புறம் பிரம்மாவானவர் தரிசனம் கொடுக்கிறார். நீ கவலைப்படாத, சுதாமா அப்படின்னு ஒரு கோபன், அவனும் அதே போல கிருஷ்ண சாபத்தினால பூலோகத்துல வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சுதாமாவை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாய். அதன் பிறகு நீ உங்க 2 பேருக்குமே திரும்பவும் கோலோகத்துக்கு ஸ்தானம் கிடைச்சிடும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார் பிரம்மாவானவர். ஷோடசாட்சர ராதிகா மந்திரம், ஷோடசாட்சர 16 அக்ஷரங்கள் கொண்ட ராதிகா மந்திரத்தை உபதேசம் பண்றார் பிரம்மாவானவர் துளசிக்கு. துளசி கடுமையான தபஸ் பண்றாள். ஜபம், பூஜை, ஸ்தோத்திரம் இப்படியே காலத்தை கழிச்சுட்டு இருக்காள்.
ஏதன் மத்தியில என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க அந்த அவர் சொன்னார் சுதாமாங்கிற கோபன் பூலோகத்துக்கு வருவான்னு தபஸ் சாபத்தினால வந்துட்டான். அவனுக்கு பேரு சங்கச்சூடன் அப்படின்னு பேரு. ஆனால் துர்பாகியவசமாக அவன் தானவ குலத்துல வந்து பிறந்தான், ராட்சச குலத்துல வந்து பிறந்தான் சங்கச்சூடன். அதனால என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டாக்க இந்த சங்கச்சூடன் தானவ குலத்தில் இருந்ததுனால தானவ குலத்துக்கே உள்ள குரூர சுபாவங்கள் அவனிடம் ஏற்பட்டு போயிடுச்சு. அவன் வந்தது கோலோகத்திலிருந்து கோபனாக இருந்தும் கூட எந்த குலத்துல நாம் உற்பத்தி ஆகிறோம்ங்கிறதுக்கு அதுக்கு உள்ள வேல்யூ இருந்துட்டு தான் இருக்குங்கிறத காமிக்கிறார் இந்த இடத்துல நாராயண ரிஷி. அவர் சொல்ற தானவ குலத்துல உற்பத்தி ஆனான்ற ஒரே காரணத்தினால குரூர சுபாவம் அவன்கிட்ட ஏற்பட்ட காரணத்தினால இந்திராதி தேவர்கள் கஷ்டப்பட்டார்கள். பரமேஸ்வரனை புகார் செய்தார்கள், இவனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. பரமேஸ்வரனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு, ஏன்னா அவனை ஒழிச்சு கட்டுறது அவ்வளவு சுலபம் இல்லை, அவ்வளவு தபஸ்வி, கடுமையான தபஸ்வி. இந்த பூலோகத்தில் வந்தும் கடுமையான தபஸ் பண்ணி தப்போ பலம் அவன்கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்த காலம். அப்ப என்ன பண்ணினாள், இவ ரெண்டு பேரும் சேர்ந்து பிரம்மாவை அனுப்பிச்சு, பிரம்மா பத்ரிகாசிரமத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த சங்கச்சோட, நீ வந்து துளசியை விவாகம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். இந்த ஏற்கனவே பண்ணின திட்ட பிரகாரம் ரெண்டு பேருக்கும் விவாகமானது நடக்கிறது. அதன் பிறகு இப்போ சங்கச்சோடனை ஒழிச்சு கட்டி துளசியையும் திருப்பி அனுப்பணும், சங்கச்சோடனையும் திருப்பி அனுப்பணும். அதுதான் இப்போ அடுத்த திட்டம். சிவனும் விஷ்ணுவும் ஒரு திட்டம் போட்டார்கள். சிவன் வந்து ஒரு ஆலமரத்தடியில் வந்து உட்காந்து சங்கச்சோடனை கூப்பிட்டு அனுப்பிச்சார். இது மாதிரி நீ வந்து குரூரத்தனங்கள்லாம் விட்டுடும், சொர்க்கலோகத்தை இந்திரண்டு கொடுத்துடும் அப்படின்னு வழக்கம் போல இதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் முடியாது, ஆணவர்கள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இந்த பதவி கிடைச்சிருக்கு, அதெல்லாம் விட முடியாதுன்னு சொன்னால் அப்போ யுத்தத்துக்கு வர ரெண்டு பேருக்கு யுத்தம் நடக்குது. சிவனுக்கும் சந்திரச்சோழனுக்கும் கடுமையான யுத்தம், ஆச்சரியமான ஒரு திருப்பம். அந்த யுத்தத்துல காளி தேவியே வந்து சண்டை போடுறார், தோத்து போயிடுறார். சுப்பிரமணிய சுவாமியே வராரு, தோத்து போயிடுறார். எல்லாரும் தோத்து போயிடுறார். சிவனே தோத்து போயிடுவார். அப்படி ஒரு கட்டம் வந்துடுது. ஏன் அப்படின்னு அப்புறம் யோஜனை பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சது, சங்கச்சூடன்கிட்ட ஒரு கவச்சம் இருந்தது. ரெண்டு காரணத்தினால அவனை ஒன்றும் பண்ண முடியல, கண்டுபிடிச்சா விஷ்ணுவும் சிவனும். என்ன காரணம்? ஒன்று வந்து அவன்கிட்ட ஒரு விசேஷம் கவச்சம் இருந்தது, ரெண்டாவது துளசியினுடைய பாத்தியபிரத்தியம் அப்படின்னு கண்டுபிடிச்சா. இப்போ ரெண்டுக்கும் ஆபத்து உண்டு பண்ணினாதான் அவனை தீர்த்து கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது. அதுக்காக விசேஷமாக ஒரு திட்டம் போட்டாள் ரெண்டு பேரும். விஷ்ணுவானவர் ஒரு யுத்த பிராமணராக வந்து யுத்த பூமியில வந்து அந்த சங்கச்சூடன் வந்து பிக்ஷை கேட்டார். உன்னுடைய கவச்சத்தை கொடுக்க, இனி என்ன கைகளால் கொடுக்குறேன்னு சொன்ன காரணத்தினால கொடுத்துட்டான். ஒரு கண்டிஷன் இப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுது. இப்போ ரெண்டாவது கண்டிஷன், துளசியினுடைய பாத்திரத்துக்கு ஆபத்து உண்டு பண்ணினாதான் இவனை தீர்த்து கட்ட முடியும். அதுக்கு என்ன பண்ணினார் மகாவிஷ்ணுவானவர், நேராக சங்கச்சூடன் யுத்த பூமியில் இருக்கும் பொழுது சங்கச்சூடன் மாதிரி தான் ஒரு வேஷம் போட்டு துளசிக்கு தரிசனம் கொடுத்தார். ஏதன் மத்தியில அந்த விஷ்ணுவை சங்கச்சூடன் அப்படிங்கிற பார்வையோட பார்த்த காரணத்தினால துளசியினுடைய பாத்திரத்தியம் போயிடுதுங்கிற காரணத்தினால சிவனார் சங்கச்சூடனை வதம் பண்ணிட்டார் யுத்த பூமி. இதெல்லாம் சைமத்திலே கணத்துக்குள்ள நடந்த விஷயம். இப்ப என்ன ஆச்சு, விஷ்ணுவாரோட தரிசனம் கொடுத்துட்டார் துளசிக்கு. கோபம் வந்துடுத்து துளசிக்கு. விஷயம் தெரிஞ்ச உடனே இது மாதிரி சங்கச்சூடன் வந்து பின்னால் தெரியுது. சங்கச்சூடன் மரணம் அடைஞ்சாங்க. உடனே சாபம் கொடுக்கிறாள் துளசி. ரொம்ப சுவாரஸ்யமான கட்டம் இந்த சாபமும் இந்த கடைசி இந்த கதையினுடைய முடிவும். பாஷாண ஹிருதயஸ்தம் ஹி தயாஹீனோ யத பிரபோ தஸ்மாத் பாஷாணுரூபஸ்வம் பவேதேவ பவாதுனா. நீ வந்து பாஷாணம் போல கல்லை போல ஹிருதயத்தோட இருந்து இது மாதிரி என்கிட்ட தயே இல்லாமல் பண்ணிவிட்ட நீ, அதனால நீ இந்த பூலோகத்துல பாஷாணமாகத்தான் இருக்கிறதுக்கு லாயக்கு அப்படின்னு சமிச்சாள் துளசி. அதுக்கப்புறம் விஷ்ணு என்ன பண்ணினார், விஷ்ணுவும் துளசியை சமிச்சார். நீ வந்து மரணத்தை அடைவாயாக அப்படின்னு சொல்லிட்டார். மரணத்தை அடைந்த பிறகு துளசியானவள் திரும்பவும் பழையபடி அவளுக்கு சொல்லப்பட்ட ஏற்கனவே நிர்தாரணம் பண்ணபடி கோலோகத்துக்கு போயிடுறாள். அது போறதுக்கு முன்னாடி துளசிக்கு ஒரு பெரிய ஒரு அனுகிரகத்தை பண்றார் விஷ்ணு. இயம் தனுர் நதி ரூபா கண்டகீதி விஸ்ருதா பூதா சுபண்யதா நிருணாம் புண்ணியே பவது பாரதே. உன்னுடைய சரீரம் இருக்கே
இதுதான் நதியாக வாக போகுது. கண்டகி நதி. அதுல சால கிராமமானி சொன்னே கல்லா நான் போகிறேன்னு, அந்த நீதான் கண்டகி நதியாக இருக்க போறேன், நான் தான் சால கிராமமாக இருக்க போறேன்னு சொன்னார் அவர். தவ கேச சமூகஸ்ய புண்ணிய விருட்சோ பவிஷ்யதி துளசி கேசதம் பூதா துளசி ஸ்ருதா. உன்னுடைய சரீரமானது நதியாகவும் கண்டகி நதியாகவும், உன்னுடைய கேசம் இருக்கு அது வந்து துளசி விருட்சமாகவும் ஆக போகுது. இப்ப எல்லாம் கிடைச்செடுத்து பூலோகத்தில் துளசி விருட்சம் கிடைச்செடுத்து, கண்டகி நதி கிடைச்செடுத்து, சால கிராமம் கிடைச்சது. மூணும் கிடைக்கும்படியாக பண்றதுக்காக இப்படி ஒரு லீலையை பண்ணினார் மகாவிஷ்ணுவானவர். இப்போ வந்து துளசியினுடைய பெருமையையும் சங்கத்தினுடைய பெருமையையும் சால கிராமத்தினுடைய பெருமையையும் பல ஸ்லோகங்கள் சொல்லிட்டு போறார் நாராயண ரிஷி இந்த சந்தர்ப்பத்தில். துளசி தோய கணிகாம் நித்யுகாலே யோலகேத் ரத்னயானம் சமாருஷ்ய வைகுண்டம் பிராப்யதே த்ருவம். மிருத்யு காலத்துல ஒரு மனுஷன் வந்து மிருத்யுவுக்கு வசப்பட போறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்னென்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு சாஸ்திரத்துல. அதுல முக்கியமானது அவனுக்கு துளசியினுடைய தீர்த்தத்தை அவனுடைய வாயில கொடுக்கணும். உசுரோடு இருக்கும்பொழுதே கொடுக்கணும். அப்படி உசுரோடு இருக்கும்பொழுது கொடுக்கலன்னா உசுறு போன பிறகாவது கங்கா ஜலத்தையும் துளசி ஜலத்தையும் கொடுக்கறது நமக்கு எல்லாம் சம்பிரதாயமாக இருந்துருக்கு. அதுதான் சொல்றாரு, துளசி தோய கணிகாம் மிருத்யுகால் கைகை ஓலவே. கணிகாம்னார் ஒரு சொட்டு குடித்தா கூட என்ன ஆறுதுன்னு, அந்த ஜீவன் வந்து வைகுண்டத்திலேருந்து ரத்னத்தினாலான விமானம் வந்து அது ஏறி உட்காந்து வைகுண்டத்துக்கு போனான் அப்படிங்கிறார். சால கிராமம் துளசியம் சங்கம் கைகத்ரியே வைகோ ரக்ஷதி மகாஜானி சபவே ஸ்ரீ ஹரே பிரியா. அதே போல சால கிராமமும் துளசி சங்கத்தையும் யாரு பூஜை பண்றாளோ மகாஜானி பெரிய ஞானியாகி ஹரிக்கு பிரியமாவான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போற. அதனால துளசியோட மந்திரத்தையும் சொல்றார். ஒரு தேவதைக்கு மந்திரம் சொல்றதுன்னு ஒரு மந்திரம் ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்ற பூஜா விதியெல்லாம் சொல்லிட்டு போறாரு இல்லையா. அதே போல ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் பிருந்தாவன்யை ஸ்வாஹா அப்படிங்கிறது கார்த்திகை பௌர்ணமி ஏற்கனவே பார்த்தோமே, அன்னைக்குதான் துளசியினுடைய பிராக்கட்டியம். சிரோதாரியாச்ச சர்வேஷாம் ஈப்சிதா விஸ்வபாவனி கீவன்முக்தாம் முக்திதாம் பஜேதாம் ஹரிபக்திதாம் ஸ்தோத்திரம். பஜேதாம் ஹரிபக்திதாம். எந்த துளசியை நாம உபாசனை பண்ணினால் நமக்கு ஹரிபக்தி கிடைச்சிடுமோ அப்பேற்பட்ட துளசியை நான் நமஸ்காரம் பண்றேன். சிரோதாரியாச்ச சர்வேஷாம் ஈப்சிதா விஸ்வபாவனி. எல்லாரும் சிரசில் வச்சுக்க வேண்டியவர் துளசி. ஈப்சிதா விஸ்வபாவனி, உலகத்தையே பாவனமாக்கக்கூடிய வழியில் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போறார். இந்த துளசியினுடைய மகிமை பற்றி ரொம்ப விஸ்தாரமா சொல்லிட்டு போறார் இந்த கட்டத்துல. ஒரு சேர துளசி, சால கிராமம், சங்கம். சங்கம் எங்கேருந்து கிடைச்சதுன்னாக்கா அந்த சங்கச்சூடனுடைய மரணம் ஆச்சு இல்லையா, அவனுடைய சரீரத்திலிருந்து சங்கமானது கிடைக்கிறது, அவனுடைய எலும்பானது சங்கமாக மாறுது. சங்கமும் கிடைச்சது, துளசியும் கிடைச்சது, சால கிராமம் கிடைச்சது, கண்டகி நதியும் கிடைச்சது. இந்த உபாக்கியானத்துல இவ்வளவும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு நாராயண ரிஷியானவர். அடுத்தபடியாக சாவித்ரி தேவி, அடுத்த தேவதாம்சம் அவர் எடுத்திருந்தது சாவித்ரி தேவி. சாவித்ரி தேவியை உண்டு பண்ணி சாவித்ரி தேவியை பிரம்மாட்டு கொடுக்கிறார் கிருஷ்ண பகவான். அப்ப சொல்றாரு, இவள் தான் வேத மாதா, மந்திர மாதா, இவள்கிட்ட இருந்தா எல்லா வேதங்களும் எல்லா மந்திரங்களும் உண்டாடுது அப்படின்னு பிரகடனமாறுது அப்படின்னு சொல்றார். அதே போல பிரம்மாவானவர் வாங்கி பூஜை பண்றார். எல்லா தேவிகளையும் அவளுடைய பர்த்தாக்கள் பூஜை பண்றாள். அதுதான் பார்க்க வேண்டியது. இது தேவதா சுரூபமா இருக்கிற காரணத்தினால துளசியையும் விஷ்ணுவானவர் பூஜை பண்ணினார். அதே போல ராதையையும் கிருஷ்ணன் பூஜை பண்ணினார். அதே போல பிரம்மாவானவர் சாவித்திரி பூஜை பண்றார். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, பூலோகத்துல அஸ்வபதி அப்படின்னு ஒரு ராஜா, மாலதி அப்படின்னு ராணி, அவர்களுக்கு குழந்தை இல்லாததுனால அஸ்வபதியானவர் புஷ்கர கஷேத்திரத்துல போய் பிரம்மாவை தபஸ் பண்றார். 100 வருஷ காலம் தபஸ் பண்றார். அவர் தபஸ் பண்ணும் பொழுது தபஸ் ஆரம்பிக்க போறார் அப்படின்னு உடனே பராசர ரிஷியானவர் வந்து அஸ்வபதி கிட்ட சொல்றார், நீ வந்து எதுக்காக தபஸ் பண்றேன்னு கேட்டார். இந்த மாதிரி சாவித்ரி தேவி பிரம்மாவிட்ட இருக்காள் இல்லையா, சாவித்ரி தேவி எனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ அப்படியா பண்ண வேண்டியது வெறும் தபஸ் இல்ல, காயத்ரி மந்திர உச்சாரணம். காயத்ரி மந்திரத்துடைய பெருமை ரொம்ப விஸ்தாரமா இந்த கட்டத்தை சொல்லிட்டு போறார். அப்ப சொல்றாரு அவர், காயத்ரி ஜபத்தை ஒரு தடவை பண்ணினாலே பகல்ல பண்ணின பாப்பமானது போயிடும். 10 தடவை பண்ணினாக்க ராத்திரி பகல் 2லயும் பண்ணின பாப்பமானது போகும். 100 தடவை பண்ணினாக்க ஒரு மாசத்துல பண்ணின பாப்பமானது போகும்.
1000 தடவை பண்ணினா லட்சம் தடவை பண்ணினா ஒரு ஜென்மாவில் பண்ணின பாபமானது போகும். 10 லட்சம் பண்ணின ஜபம் பண்ணினாக்க மற்ற ஜென்மாக்கள் 3 ஜென்மாக்கள் பண்ணின பாபமானது 10 லட்சம் தடவை பண்ணினாக்க சாவித்திரியின் தரிசனமே கிடைக்கும். 100 லட்சம் தடவை பண்ணினாக்க எல்லா ஜென்மாக்கள் பண்ணின பலனும் பாபமும் போகும் அப்படின்னு பலனை எடுத்து சொல்றார். எதுக்காக பலனை சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க, பலனை சொன்னாதான் ஒரு உற்சாகம் ஏற்படும். தபஸ் பண்ண போறான் இல்லையா, அதனால தீவிரமான தபஸ், தீவிரமான ஜப்பம் எல்லாம் தீவிரம். ஏன்னா சாவித்திரியிலேயே புத்திரியாக வரணும்னு சாமானிய விஷயம். அப்ப சொல்றாரு, யாவை ஜீவன பர்யந்தம் சந்தியாம் கரோதி சச்ச சூரியசமோ விப்ரஹா தேஜசா தபசா சதா. இன்னும் நிறைய பார்க்க போறோம். காயத்ரிக்கு மாத்திரம் ஏராளமான ஸ்லோகங்கள், ஏராளமான விஷயங்கள் ஒதுக்கியிருக்கார் நாராயண ரிஷி. இங்க சொன்னது மாத்திரம் இல்லை, அடுத்த ஸ்கந்தத்துல நிறைய சொல்றார், அதுக்கு அடுத்த ஸ்கந்தத்திலையும் சொல்றார், ரொம்ப விசாரமா சொல்றார். யாவத் ஜீவன பர்யந்தம், ஆஜீவனம் கடைசி மூச்சு வரையிலும் யாரு 3 வேளையும் சந்தியாக வந்தனத்தை ஒழுங்கா பண்றானோ அவன் சூரிய சமூக விப்ரஹா, சூரியனுக்கு சமமான தேஜஸை அடைகிறான். சந்தியாஹீனோ அசுச்சிஹி நித்யம் அனர்ஹா சர்வகர்மசு எதன்னா குருதே கர்ம நதஸ்ய பலபாத் பவேத். சந்தியாவந்தனம் பண்ணினாக பலன் சொல்லியாச்சு, பண்ணல என்னன்னு சொல்லணும் இல்லையோ சொல்றாரு. சந்தியாஹீனோ அசுச்சிஹி, சந்தியாவந்தனம் பண்ணாதவன், அழுக்கானவன், சுத்தம் இல்லாதவன், நித்தியம் அனர்ஹா சர்வ கர்மசு, ஒரு கர்மாவும் பண்றதுக்கு லாயக்கில்லை. இப்பெல்லாம் நிறைய பேர் சந்தியாவந்தனம் பண்ணாம பூஜை பண்றா, சந்தியாவந்தனம் பண்ணாம கோவிலுக்கு போறா, சந்தியாவந்தனம் பண்ணாம பஜனை பண்றா. என்கிட்ட அவர் சொன்னார், இது மாதிரி அவர் திருப்புகழ் பஜனை பண்றவர் பேசாமல் தெரியும், அவர் சொல்லாமையாவது இருந்திருக்கலாம். பண்ற பாபத்தை ஜஸ்டிஃபை பண்ணாத இருக்கலாம். அவர் திருப்புகழ் பஜனை ரொம்ப கெட்டிக்காரர், பல வருஷங்களா பண்றவர், வயசானவர். அவர் சொன்னார், இது மாதிரி நான் 5 மணிக்கு என்னுடைய திருப்புகழ் கிளாஸ் எல்லாம் ஆரம்பம் ஆயிடுறது, முடியறது 7 ஆயிடுறது 8 ஆயிடுறது, அதுக்கு போனாலும் தெரியாது, சாயங்கால வேலை சந்தியாவனம் திருப்புகழே சந்தியாவனம் வச்சுட்டேன்னாரு. அது மாதிரி வச்சுக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அந்த சந்தியா தீனன்ற கேட்டகரியில் தான் வராதவர். சந்தியா வந்தனம் பண்ணாத எந்த காரியம் பண்ணாலும் அதான் சொல்றாரு. அனர்ஹா சர்வகர்மசோ, எந்த காரியத்துக்கும் அருகதை இல்லை அவனுக்கு. எதன்னா குருதே கர்ம நதஸ்ய பலபாத் பவேத். பகல்ல பண்ணின கர்மாவுக்கு சாயங்காலம் சந்தியாவந்தனம், கார்த்தாலையும் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பகல்ல என்னென்ன கர்மா அவன் பண்ணினானோ, ஏன்னா பகல்ல தான் ஜென்ரலா கர்மாக்கள் பண்றாங்களா, பகல் எடுத்துக்கிறாரு, ராத்திரி எடுத்துக்கிறது இல்லை. பகல் தானே பூஜை பண்றான், பகல் தானே கோவிலுக்கு போறான், பகல் தானே யஜ்யங்கள் பண்றான், எல்லாம் பண்றான். அந்த பண்ணின கர்மாக்கள் ஒன்னுத்துக்கும் பலன் கிடைக்காதுன்னு. ஏன்னா கார்த்தாலையும் சந்தியாவந்தனம் பண்ணல, சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணல, அன்னைக்கு ஹோல் டே நீ என்னென்ன காரியம் பண்ணினியோ, ஆஃபீஸ் போறதும் காரியம் தான். இந்த காரியம்னா வைதிக காரியம் மாத்திரம் இல்லை, ஆஃபீஸ் போய் பண்ற காரியமும் நம்ம டியூட்டின்னு தானே பண்றோம். நம்ம டியூட்டின்னு சொல்லிட்டு என்னென்ன காரியங்கள் பண்றோமோ அத்தனைக்கும் பலன் கிடைக்காது போயிடும். நகிருண்ணந்தி சுரா பூஜாம் இன்னும் விஸ்தாரமா சொல்லி போறார். சிதரஹா பிண்ட தர்ப்பணம் ஸ்வேட்சையா சந்தியாரஹிதஸ்ய ஸ்வேட்சையா, தன்னுடைய இஷ்டத்தினாலே இந்த சந்தியாவந்தனத்தை விட்டவன், திரிசந்தியா 3 வேளையும் சந்தியாவந்தனத்தை விட்டவனுடைய பூஜையை தேவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நகிருண்ணந்தி சுரா பூஜாம் பிதரஹா பிண்ட தர்ப்பணம், பிதர்களும் ஏற்றுக்கொள்வதில்லை அவனுடைய பிண்ட தர்ப்பணத்தை. அப்படியெல்லாம் சொல்றார், ரொம்ப விசாரமா சொல்லிட்டு போறார். 14 வருஷம் இந்த அஸ்வதியானவர் தபஸ் பண்றார். எவ்வளவு லட்சம் ஜபம் பண்ணார் தெரியுமா? காயத்ரி ஜபம் 14 வருஷம் சேர்ந்தாப்புல 10 லட்சம் ஜபம் பண்ணியிருக்கார். அவர் பூஜை பண்ணியிருக்கார். ஜேஷ்ட கிருஷ்ண சதுர்தசி அன்னைக்கு ஆரம்பிச்சு 14 வருஷம் சேர்ந்தாப்புல பண்ணியிருக்கார். அதை தவிர ஒரு அஷ்டாட்சர மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போனார் பராசர மகர்ஷியானவர். ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சாவித்ரியை ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரம். அவருடைய மந்திரத்தை சொல்லிட்டு, காயேன மனசா வாசா யத் பாபம் குருதே நரஹ தத் ஸ்மரண மாத்ரேன பஸ்மீபூதம் பவிஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தையும் சொல்லிட்டு போனார். காயத்தினாலையும் மனசினாலையும் வாக்குனாலையும் என்ன பாபம் பண்றேனோ அதெல்லாம் உன்னுடைய ஸ்மரணத்தினால பஸ்மமாகிடுறது அப்படின்னு அந்த சாவித்திரியை நோக்கி தபஸ் பண்றார். எல்லாம் பண்ண பிறகு சாவித்திரியோட தர்சனம் கிடைக்கிறது. சாவித்திரி தேவியோட தரிசனம் கிடைக்கிறது. உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், நீ தான் குழந்தையா வரணும்னா அனுகிரகம் பண்ணால் குழந்தை பிறந்தெடுத்து சாவித்திரின்னு பேர் வச்சுட்டார். ஜுமத்சேனர் அப்படின்னு ஒரு பிராமணோத்தமர், அவருடைய புத்திரன் சத்தியவான். அந்த சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் விவாகம் நடக்கிறது. 1 வருஷம் கழித்து சத்தியவான் காட்டுக்கு போறான் சமித் சேகரம் பண்றதுக்கு. அந்த காலத்துல சமித் எப்பவுமே தர்பை
சமைத்து இதெல்லாம் அவாவாலே எடுத்து புஷ்பம் கூட நம்மளா தான் பறிக்கணும். சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. நம்ம அதெல்லாம் சொன்னாலே நம்ப முடியாம இருக்கிறோம். கவிதையில் கடையில் போல மிக பண்ணியாக கட்டி வச்சுருக்கா வேணும் வந்துட்டோம் சமைத்தா எடுத்து. அதனால நம்ம பண்ற காரியங்கள் எல்லாமே அசுத்தமாக பாவனம் இல்லாமல் இருக்க காரணம் இதுதான். சமைத்து நாமளா போய் வனத்தில் போய் பறிச்சு எடுத்துட்டு வரணும், உடைச்சு அதை நான் சமைத்தா பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி தர்பை நம்ம கையால் பறிக்கணும். தர்பை என்னைக்கு பறிக்கணும் என்னைக்கு பறிக்கக்கூடாதுன்னு கட்டமெல்லாம் இருக்குது. அது புண்ணிய காலமெல்லாம் இருக்குது. அன்னைக்கு தான் போய் படிச்சுட்டு வரணும். இப்படிலாம் இருக்குது. சாஸ்திரம் ரொம்ப கடுமையாக இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம். அதனால இந்த சத்தியவானவனும் போயிருக்கான் சமைத்த கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்காக. அப்போ போன பொழுது அவனுடைய பிராணம் போயிடுவது மரத்திலேருந்து கீழே விழுந்து 1 வருஷம் ஆயிருக்கு கல்யாணம். யமதர்மராஜா வந்துட்டான். யமதர்மராஜா வர வழக்கம் இல்லையே, இது மாதிரி யமதூதர்கள் தானே வர வழக்கம் அப்படின்னாக்க சத்தியவான எவ்வளவு புண்ணியசாலி போல இருக்கு. அதனால யமதர்மராஜா சுயம் வந்திருக்கான்னு தெரியுது இந்த கதையில. எல்லா ஜீவனுமே கிளம்பி போகும்போது அங்குஷ்ட பிரமாணம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அவர் கட்டவர பிரமாணம் தான் இருப்பானா அந்த ஜீவன். யமதர்மராஜா தூதர்கள் இழுத்துட்டு போற சரீரம், இந்த கேஸ்ல யமதர்மராஜா இழுத்துட்டு போற அங்குஷ்ட பிரமாணமான அந்த சூக்ஷ்ம சரீரத்தை இழுத்துட்டு போறான். சாவித்ரி அங்கேயே தான் இருக்கா. சாவித்ரி கூட போயிருக்கா அன்னைக்கு சத்தியவானோட. சாவித்திரியும் கூட போறான். யமதர்மராஜன் இந்த ஜீவனை எழுத்துன்னு போகும் பொழுது சாவித்திரியும் கூட போறாள். யமன் பார்க்குறாரு திரும்பி, நீ எங்க கூட வரேன், எவனுமே எழுத்துன்னு போறேன், உனக்கு காலம் வரலையே, இப்போ நீ எங்க கூட வரேன், எனக்கு காலம் விளையாட்டானே, எங்க ஆத்துக்காரன் நீங்க எழுத்துன்னு போறேன், நானும் வருவேன். எவ்வளவு தூரம் வருவேன், நீ எங்கெல்லாம் நான் எழுத்துன்னு போறேன் அங்கெல்லாம் நானும் வருவேன். இல்லை நான் யமலோகத்துக்கு போயிட்டுருக்கேன், அவனால் வர முடியாது, நான் வருவேன், என்னுடைய பதிப்பிரதா சக்தியினால என்னால் வர முடியும் அப்படின்னு எல்லாம் சாவித்திரிக்கும் யமதர்மராஜாவுக்கும் கடுமையான வாக்குவாதம் சம்வாதம் நடக்கிறது. வேதாந்த விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நாம் பல விஷயங்கள் பார்த்தோம். எல்லாத்தையும் கொற்றார் இந்த சந்தர்ப்பத்தில் யமதர்மராஜா. சாவித்திரி தான் சாத்திரின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா பலவிதமான வேதாந்த பிரச்சனைகளை பண்றாள். எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு போறார் யமதர்மராஜா. யமதர்மராஜா கிட்ட போய் வேதாந்தம் கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஞானம். ஏன்னா அவர் தினம் இதே பண்ணிட்டு இருக்கார். இந்த ஜீவனை பறிக்கிறதும் ஜீவனை வேற ஒரு ஜீவனம் கொடுக்கறதும் அப்படிங்கிற காரியத்தை அவர் தினம் பண்ணிட்டே இருக்கிற காரணத்தினால வேதாந்தத்தோட அனுபவம் அவருக்கு நிறைய இருக்கு. வெறும் புஸ்தக ஞானம் இல்லை, புஸ்தகம் நிறைய பேருக்கு இருக்கு, அனுபவம் அவர்கிட்ட இருக்கு. அதனால யமதர்மராஜாவோட ஞானம் ரொம்ப விசேஷம். எதுக்காக இது வந்தது அப்படின்னு கேட்டால் எப்படி தெரியும் நமக்கு யமதர்மராஜாவோட ஞானம் விசேஷம்னாக்க, இல்லாட்டா ஒரு உபனிஷத்து அவருடைய முக்கியமான உபதேசத்தில் அமையாது. அதுவும் பிரதான உபனிஷத்துல ஒன்று கட்டோபனிஷத். கட்டோபனிஷத்து வந்து முழுக்க யமதர்மராஜாவோட உபதேசம் தான். நச்சிகேதஸ் அப்படிங்கிற பிராமண பையன், நச்சிகேதஸ் பிராமண பையன் யமலோகத்துக்கு போறான். 3 நாள் காத்துட்டு இருக்கான் யமதர்சனத்துக்காக. யமதர்மராஜா வந்து 3 வரன் தரேங்கிறார். எந்த 2வது வரன் 1வது வரன் எல்லாம் கேட்டுட்டு 3வது வரன் வந்து மசிய மாட்டேன்னுட்டான். நீங்க வந்து வேதாந்த ஞானத்தை கொடுத்தாலே நான் போக மாட்டேன்னுட்டான். பையனுடைய தீவிரத்தை பார்த்து மெச்சி வேதாந்த ஞானத்தை சொல்ற. அதுதான் கட்டோபனிஷத். அப்படியே ஒரு ஞானத்தை கொட்டிருக்காரு கட்டோபனிஷத். அதே மாதிரி இங்கேயும் சாவித்திரியானவள் பல கேள்விகள் கேட்கிறாள். என்ன கர்ம பலன்னா என்ன, கர்ம பலம் பிரகாரமாக எந்த போக்க நீங்க கொடுக்குறேன் ஜீவன்களுக்கு, இப்படிலாம் பல விதமாக கேட்கிறாள். சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி அப்படிலாம் சொல்றாளே தவிர கடைசியில அந்த சத்தியவான் மட்டும் நான் நகர மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானமாக இருக்காள். அப்போ வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு, நடையும் நடந்துட்டு இருக்கு. அவரும் நடந்துட்டு இருக்காரு, கூட போயிட்டு இருக்காள் சாவித்திரி. கொஞ்ச தூரம் போன பிறகு இந்த வேதாந்த விசாரமானது நடந்துட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ் வந்து உடனே யமதர்மராஜன் சிரிச்சார், சந்தோஷப்பட்டார். நீ வந்து டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன், ஆச்சரியமா இருக்கு. 12 வயசு தான் ஆகுது அவளுக்கு சாவித்திரிக்கு. 12 வயசு குழந்தை இவ்வளவு வேதாந்த விசாரம் பண்ணவே இவ்வளவு உறுதியா இருப்ப இந்த சத்தியமான மீட்டுண்டு போறதில்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ வந்து சாவித்திரி தேவியினுடைய அம்சமாக இருக்கிற காரணத்தினாலதான் அப்படி இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். அவனுக்கு என்ன வரன் வேணும்னு கேட்டாள். எனக்கு 100 புத்திரர்கள் வேணும்னு கேட்டாள் சாவித்திரி. புத்திரன் வேணும்னா அந்த சத்தியவான திருப்பி கொடுத்தாலும் அது 100 புத்திரர்கள் கேட்டாள். ரொம்ப நாளைக்கு இருந்துருக்கலாம் போல அவருக்கு. சரியானுட்டார். அந்த மாத்திரம் வேற என்ன வரன் வேணும், அவ்வளவு சந்தோஷம். யாராவது வேற என்ன வரன் வேணும்னு கேட்பாள். ஒரு வரன் கொடுத்ததே அதேபடி. வேற என்ன வரன், என் பிதாவுக்கு 100 புத்திரர்கள் வேணும். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும், என் மாமனாருக்கு ராஜ்யம் கிடைக்கணும், கண் பார்வை கிடைக்கணும், குருடா இருந்தார். இப்படி எல்லாம்
3 வரங்களை கேட்டு வாங்கினாள். திரும்பி அழைச்சு வந்துக்கிறாள். எவனுடைய அனுகிரகத்தினால அந்த சத்தியவான 1,00,000 வருஷம் இங்கே பூமியில் இருந்துட்டு கடைசியாக பிரம்மலோகத்துக்கு போய் சேர்றாள் சாவித்திரியானவள். அப்போ இந்த யமனுக்கும் சாவித்திரிக்கும் நடந்த வாக்குவாதத்தில் சில முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு போகிறார் நாராயண விஷயானவர். பல விஷயங்கள் சொல்கிறார். கர்ம பலனை பற்றி சொல்கிறார். நிஷ்காம கர்மத்தினால என்ன கிடைக்கிறது, சகாம கர்மத்தினால என்ன கிடைக்கிறது, நிஷ்காம கர்மத்தினால பக்தியும் மோட்சமும் கிடைக்கிறது, சகாம கர்மத்தினால மோட்சம் கிடைக்காது. ஏன்னா காமப்பட்ட காரணத்தினால நீ எவ்வளவுதான் புண்ணியசாலியாக இருந்தாலும் மேல் லோகங்களுக்கு போயிட்டு திரும்பி பூலோகத்துக்கு வந்துதான் ஆகணும். ஆனால் அவனுக்கு நல்ல பிறவி கிடைக்கும், பல பிறவைகளில் அவனுக்கு ஞானம் கிடைக்கும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறார். வர்ணாசிரம தர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டு போறார். வர்ணாசிரம தர்மத்தை எந்த காரணத்துக்கு கொண்டும் விடப்படாது, விட்டாக்க அதனுடைய பலன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதன் பிறகு தானத்தை பற்றி நிறைய சொல்றார். தானத்தினுடைய பலன் அதுவும் முக்கியமாக நல்ல தீர்த்தங்கள்ல போய் பண்ணினாலும் 100 மடங்கு பலன். சாதாரண கஷேத்திரத்தில் பண்றதுக்கு நல்ல கஷேத்திரம், காசி குருக்ஷேத்திரம். தானத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆதிசங்கர பகவத்பாதால் பகவத்கீதா பாஷ்யத்தில் தானத்தை பற்றி வருது. அப்போ சொல்லும் பொழுது குருக்ஷேத்திராதி க்ஷேத்ரேஷு அப்படிங்கிற குருக்ஷேத்திரத்தை முதல்ல போட்டார். குருக்ஷேத்திரம், காசி முதலான க்ஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். குருக்ஷேத்திரத்தை அவ்வளவு ஒரு மையம் கொடுத்திருக்கார் ஆதிசங்கர். அது மாதிரி தீர்த்தங்கள் நம்ம போய் தானம் பண்ணினோம்னாக்க 100 மடங்கு பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்னென்ன தானத்துக்கு என்னென்ன பலன்னாக்க, அன்னதானம் பண்ணினாக்க நாம அந்த அன்னத்துல எவ்வளவு பெருக்க எவ்வளவு அம்சம் இருக்கோ அவ்வளவு வருஷங்கள் நீ சிவலோகத்தில் இருப்பாய். கோதானம் பண்ணினாக்க அந்த கோவனுடைய ரோமங்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வருஷங்கள் நீ விஷ்ணுலோகத்தில் இருப்பாய். இப்படி எல்லாம் சொல்லிடுவார். புண்ணிய கர்மாக்களுக்கெல்லாம் பலன் உண்டு. சிவன், விஷ்ணு, அம்பாள் இவருடைய மந்திரங்களை எல்லாம் விடாமல் ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்தாக்க விசேஷ பலன்கள் கிடைக்கும். சிவலிங்கம், சாலகிராமம், பகவதியினுடைய பூஜை இதெல்லாம் பண்ணினாக்க புராணேஷு வேதேஷு இதிஹாசேஷு சர்வதா நிரூபிதம் சாரபூதம் தேவி பாதாம்புஜார்ச்சனம். புராணம், வேதம், இதிகாசம் எல்லாத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. நிரூபிதம் சாரபூதம் தேவி பாதாம்புஜார்ச்சனம். தேவியினுடைய பாதத்தை உபாசனை பண்றதுதான் எல்லாத்தையும் பெருசு, எல்லாத்தையோட முக்கியம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி என்ன சொல்லிட்டு போறார், சாவித்திரியானவள் யமதர்மராஜன் ஸ்தோத்திரம் பண்றாள். ஒரு அஷ்டகம், யமாஷ்டகம்னு ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். ஸ்வாத்மா ராமஸ்தர் வைஜ்ஞோ மித்ரம் புண்ணியகிருதாம் நவேத் பாகினாம் கிளேசதோயஸ்தம் புண்ணியமித்ரம் நமாம்யகம். ஆத்மாராமர்களாக இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு மித்திரனாகவும், புண்ணியம் பண்ணினவர்களுக்கு மித்திரனாகவும், பாபம் பண்ணினவர்களுக்கு விரோதியாகவும், பாபினாம் கிளேசரா அவளுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் நீ இருக்காய் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். இது எப்படி ஏன் ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னு கேட்டாக்க, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, நம்முடைய கர்ம பலனுக்கு தகுந்தபடி யமகிங்கரர்கள் நமக்கு காட்சி கொடுக்கிறாள்னு சொல்லியிருக்கு. அதான் ஒரு ஆச்சரியம். யம யாத்தனையை பத்தி, இங்கேருந்து யமலோகத்துக்கு போகக்கூடிய பாதையை பத்தி பலவிதமான கஷ்டங்கள்லாம் வர்ணிச்சிருக்கு சாஸ்திரங்கள். அப்படி சொல்லும் பொழுது இந்த கஷ்டங்கள்லாம் பாபிகளுக்கு, புண்ணியவான்களுக்கு இந்த கஷ்டங்கள் இல்லை. புண்ணியவான்களுக்கு அதே யமகிங்கரர்கள் ரொம்ப சௌமிய ரூபர்களாக, ரொம்பவும் சௌகரியம் பண்ணி கொடுப்பவர்களாக ஆகி சௌகரியமா அழைச்சின்னு போறா. ஒரு விமானத்துல ஏற்றி அப்படின்னு சொல்றார். அங்க போய் சரி அழைச்சின்னு போறது மாத்திரம் இல்லை, அங்க போனாக்க பாபிகளுக்கு யமதர்மராஜா ஒரு குரூரமாக காட்சி கொடுக்கிறார். சில பாபிகளுக்கு காட்சியை கொடுக்கறது இல்லை. சித்திரகுப்தனோட சரி யமதர்மராஜா அவர்கள் தரிசனம் கூட கிடையாது. பாபிகளுக்கு சித்திரகுப்தனே டிஸ்போசல், அடுத்த ஜென்மா என்ன, மேல்கொண்டு எங்க போகணும் அப்படின்னு கொஞ்சம் குறைச்ச பார்வைகளா இருந்தா யமதர்மராஜா ரொம்ப குரூரமாக காட்சி கொடுக்கிறார். புண்ணியவான்களுக்கு அவர் வாசல்ல வந்து சௌமிய ரூபத்திலிருந்து வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று ஆசனம் போட்டு உட்காந்துருக்கிறார். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றேன். அதைத்தான் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. புண்ணியமித்ரம் நமாம்யகம். அப்புறம் மாயாபீகத்தை உபதேசம் பண்றார் யமதர்மராஜா சாவித்திரிக்கு. ஹ்ரீம் அப்படிங்கிற நக குண்டங்களை எல்லாம் வர்ணிக்கிறாள். சிவன், விஷ்ணு, அம்பாள், கணபதி, சூரியன் இவாளுக்குள்ள பேத புத்தியை பார்க்காமல் யார் உபாசனை பண்றாளோ அவளுக்கு பிரம்மஹத்தியாவின் பாபம் கூட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சில உற்சவங்களை கொண்டாடணும். மனுஷனாக பிறந்தவன்
எப்பொழுதும் பகவத் ஸ்மரணை பண்றது மாத்திரம் இல்லாமல் அந்த பகவத் ஸ்மரணை உறுதிப்படுத்துவதற்காக சில உற்சவங்களாக மினிமம் கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு அதை லிஸ்ட் பண்ணியிருக்கார். கிருஷ்ண ஜன்மாஷ்டமீம் ராமநவமீம் ச சுபுண்யதாம் சிவராத்திரம் ததா சைகாதசீம் வாரம் ரவேஸ்ததா பஞ்சபர்வாணி புண்ணியானி ஏன குர்வந்தி மானவாः லபந்தி பிரம்மஹத்யாம் தே சாண்டாளாதிகபாபினः. கிருஷ்ண ஜன்மாஷ்டமி, ராமநவமி, சிவராத்திரி 3 உற்சவம். அது தவிர ஏகாதசி உபவாசம், வாரம் ரவேஹே ரவிவாரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக பூஜை பண்ணணும், விசேஷ பூஜை. மேலே சொன்ன இந்த 5 பேர்ல சிவன், விஷ்ணு, அம்பாள், கணபதி, சூரியன், இந்த 5 பேர்ல யாரையாவது ஒருத்தரையாவது பூஜை பண்ணணும். அப்படி பண்ணலன்னாக்க பிரம்மஹத்திய பாபம் வந்து சேர்ந்துட்டார். லபந்தி பிரம்மஹத்தியா வந்து. அடுத்தபடியாக கிரகண காலத்துல சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொன்னாங்க மகாபாபம் விட்டார். சந்திர சூரிய கிரகணத்தும் போது சாப்பிட்டுட்டாக்க இப்பெல்லாம் கேட்கலாம் எதில் என்ன வந்துருக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய பேர் அதுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லாத போயிடுத்து. வர கிரகணம்னு தெரியாமே போயிடுத்து. தெரிஞ்சாலும் பாராட்டுறதுல இப்படிலாம் இருந்துருக்கு காலம். கிரகணத்தும் போது தர்ப்பணம் பண்ணணும் அது இதுன்னு சொல்றதுக்கே வசதி இல்லாமல் போயிட்டு இருக்கிற காலமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்றார், அப்படி சாப்பிட்டுட்டான்னாக்கோ தன் அந்த அன்னத்தில் எவ்வளோ பருக்கை இருக்கோ அவ்வளோ வருஷம் நரகத்தில் இருந்தாகணும்ன்றார். அத்தனை வருஷம் நரகத்தில் இருந்தாகணும்ன்றார். பஞ்சதேவதா பஞ்சாயத்தன் பூஜை, பஞ்சதேவதா உபாசனையினுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு போறார். அம்பாளுடைய பக்தியை நீங்க கொடுங்கோ என்று கடைசியாக பிரார்த்திக்கிறாள் சாவித்திரி. கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அம்பாளுடைய மகிமையை வந்து ஆதிசேஷன் தன்னுடைய 1000 முகங்களாலையும் சொல்ல முடியாது, சிவன் தன்னுடைய 5 முகங்களாலையும் சொல்ல முடியாது, பிரம்மா 4 முகங்களாலையும் சொல்ல முடியாது, விஷ்ணு 1 முகத்தினால சொல்ல முடியாது, சுப்பிரமணிய சுவாமி 6 முகங்களினால சொல்ல முடியாது, சரஸ்வதி தேவி தன்னுடைய 1 முகத்தினால சொல்ல முடியாது. சரஸ்வதி தேவிக்கு தெரியாத கலை இல்லை, தெரியாத வேதம் இல்லை, இருந்தாலும் அவளாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்ட அம்பாளுடைய பெருமையை நான் எப்படி கத்துட்டேன்னா என்னுடைய பிதா சூரியன், நம்மளுடைய பிதா சூரியன் இல்லை, சூரியன் நான் கத்துட்டேன், அவளுடன் தேவியினுடைய ஞானத்தை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்றார், ஆசீர்வாதம் பண்றார். தேவிக்கே தன்னுடைய குணங்கள்லாம் பூர்ணமாக தெரியாது, நான் எப்படி சொல்ல முடியும் அப்படியெல்லாம் சொல்லி சத்தியவான கூட அனுப்புறார் சாவித்திரியோட புனகா ஜீவிதம் பண்ணி. அப்படி திரும்பி அனுப்புறார் சாவித்திரி. சத்தியவான் ஆட்சியும் திரும்பி போறார். யமதர்மராஜனுடைய எடுப்பிடத்துக்கு போறார். யமதர்மராஜா அழறார், சாவித்திரி அழறார். ஒருத்தர் பிரிகிறேன். யமதர்மராஜாவிட்டு பிரிகிறேன்னு அழறதுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கோமோ? யமதர்மராஜா தரிசனம் கிடைக்கிட்டா என்ன பண்ணுறது பயப்படுற காலமாக இருந்துருக்கும் இல்லையா? யம பயம்னு ஒரு பெரிய பயங்களுக்குள்ளேயே பெரிய பயமா சொல்லப்பட்டது யம பயம். இங்க வந்து சாவித்திரி வந்து யமதர்மராஜா பிரிஞ்சு போறானேன்னு அழறாள். யமதர்மராஜா வந்து சாவித்திரி பிரிஞ்சு போறாளேன்னு அழறாள். அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. சவிதிஷ்ட ஆதிதேவி சா மந்திராதிஷ்டாத்ரி தேவதா சாவித்ரி ஹ்யபி வேதானாம் சாவித்ரி தேன கீர்த்திதா. கிளம்புறதுக்கு முன்னாடி சாவித்திரியினுடைய பெருமையை சொல்றார் யமதர்மராஜா. அம்பாளத்தை சொல்லிட்டு கடைசியா சாவித்ரி. சாவித்திரின்னு ஏன் பேர் வந்து தெரியுமா? சவிதிஷ்ட ஆதிதேவி சா மந்திராதிஷ்ட. எல்லா மந்திரங்களும் சவிதான்னு சூரியனுக்கு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா எல்லா பூலோகத்துல எல்லா ஜென்மமும் எல்லா வளர்ச்சியும் சூரியன் கிடைக்குது. எல்லாத்தையும் உண்டு பண்றது. பிரசவங்கிற வார்த்தை சவம்னா உண்டு பண்றது, சவிதானா உண்டு பண்றாரு, எல்லாத்தையும் உண்டு பண்றாரு, எல்லாத்துக்கும் ஜனனம் கொடுக்கிறார். அதே போல சாவித்திரி வேத மந்திரங்களுக்கு ஜனனியாக இருக்கார். வேத மந்திரங்கள் எல்லாம் சாவித்திரி வருது அப்படிங்கிற காரணத்தினால அவனுக்கு சாவித்திரியின் பெயர் சொல்லி அனுப்புறார். இப்படியாக இந்த சாவித்திரி உபாக்கியானத்தை பூர்த்தி பண்றார் நாராயண ரிஷி. அடுத்தபடியாக மகாலட்சுமியை பற்றி சொல்லிட்டு போறார். மகாலட்சுமியானவள் ராதையனுடைய இடது பாகத்திலிருந்து உண்டாராள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுடைய இடது பாகத்திலிருந்து விஷ்ணுவானவர் உண்டாரார். 2 பேருக்கும் விவாகம் நடக்குது. லக்ஷ்மி ஏன் பேர் வந்ததுன்னு ஒரு காரணம் சொல்றாங்க. லட்சதே திருஷ்யதே விஷ்ணம் ஸ்னிக்த திருஷ்வா யதானிகம் தேவி பூதாயமாதி மகாலட்சுமி ஸ்மிருதா. ஸ்னிக்த திருஷ்டியா, ஸ்னிக்தனாக்க கசிவான பார்வைன்னு தமிழில் சொல்றோம் இல்லையா? அதுதான் சமஸ்கிருதம் ஸ்னிக்த திருஷ்டி. ஸ்னிக்தம்னா கசிவு, ஈரக்கசிவு இருந்தாக்க அது ஸ்னிக்தம். அப்படி கசிவான பிரியமான பார்வையினாலே இந்த விஸ்வம் முழுவதையும் பார்க்கிறாள் லக்ஷ்மி அப்படிங்கிற காரணம். லட்சியம் பண்றாள். லட்சியங்கிறது லக்ஷ்மி. லட்சியதே திருஷ்யதே விஸ்வம், அதனால அவளுக்கு லக்ஷ்மின்னு பேரு அப்படின்னு சொல்றார்.
அந்த லக்ஷ்மியானவள் மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணின்ற உடனேயே எல்லா லோகங்களையும் வியாபிச்சு விட்டுட்டாள். எப்படி? வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும், சொர்க்கத்தில் சொர்க்கலட்சுமியாகவும், பாதாளத்தில் நாகலட்சுமியாகவும், ராஜ்யங்களில் ராஜாவிட்டம் ராஜலட்சுமியாகவும், எல்லா கிரகங்களிலும் கிரகலட்சுமியாகவும் ஆனாள் அப்படின்னு சொல்றார். இப்போ ஒரு கதையை சொல்றார், மகாலட்சுமி சம்பந்தமான கதை. என்ன கதைன்னு கேட்டாக்க, ஒரு சமயம் துர்வாசர் வைகுண்டத்துக்கு போயிருந்தார். மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணினார். மகாவிஷ்ணுவானவர் ஒரு பாரிஜாத புஷ்பத்தை கொடுத்தார் பிரசாதமாக. அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கார் துர்வாசர். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கதை தக்ஷன் சம்பந்தமா பார்த்தோம்னா, இப்போ அதே மாதிரி வேற ஒரு கதை, அதே துர்வாசர் தான். அந்த பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துன்னு வரும்பொழுது ஒரே வழியில இந்திரலோகம் வழியாக வந்தார். தேவேந்திரன் இதுக்கப்புறம் தென்பட்டார். தேவேந்திரன் ஐராவதத்து மேல உட்காந்து வந்தார் சந்தர்ப்பம். தேவேந்திரன் கொடுத்தார் அந்த பாரிஜாத புஷ்பத்தை, பிரசாதமாச்சே அப்படின்னு சொல்லி. அப்ப போராத காலம் தேவேந்திரன் என்ன பண்ணினான், அலட்சியமாக அதை வாங்கி அந்த ஐராவதத்து மேல வச்சுட்டான். தான் கிரகணம் பண்ணிப்பதற்கு பதிலாக அலட்சியமாக வாங்கி ஐராவதத்து மேல அதை போட்ட காரணத்தினால கோபம் வந்துடுத்து துர்வாசருக்கு. ஐராவதம் விஷ்ணு போல தேஜஸ்வியா எடுத்துனார். இந்த புஷ்பத்தை கிரகணம் பண்ண காரணத்தினால விஷ்ணுவோட தேஜஸ் ஐராவதத்துக்கு வந்துடுத்து. இந்திரனை கீழே தள்ளிட்டு அதை வனத்துக்குள்ள ஓடி போயிடுத்து. ஏன்னா சாபம் பண்ண போறாருன்னு ஐராவதத்துக்கு கூட தெரிஞ்சு போயிடுது. சபிச்சுட்டார். என்ன சபிச்சுட்டார்? லட்சுமியானவள் சொர்க்கத்தை விட்டு போகட்டும்னு சபிச்சார். இதுக்கு மேல வேற என்ன சாபம் வேணும்? லட்சுமியானவள் சொர்க்கத்தை விட்டு போகட்டும்னு சபிச்சுட்டார். அப்போ ரொம்ப துக்கப்பட்டார் தேவேந்திரன். தன்னுடைய தப்புக்காக நமஸ்காரம் பண்ணி க்ஷமா யாச்சனை எல்லாம் பண்ணினார். அப்ப சொல்லிட்டார், பல ஸ்லோகங்கள்ல அந்த பிரசாதத்தை எப்படி, எல்லாம் தர்மத்தை சொல்றதுக்காக இருக்கிற கதைகள் தான். கதை முக்கியம் இல்லை, தர்மம் தான். அதனால நமக்கெல்லாம் தர்மத்தை சொல்லணும் இல்லையா? அதுக்காக பல ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டு போறார். துர்வாச மகர்ஷி இந்திரனுக்கு சொல்ற மாதிரி அமைச்சு பிரசாதத்தை நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. விஷ்ணோர் நிவேதிதம் கைவே நைவேத்தியம் வா பலம் ஜலம் பிராப்தி மாத்திரேன போக்தவ்யம் தியாகேன பிரம்மஹா பவேத். விஷ்ணுவுக்கு நைவேதனம் பண்ணின நைவேத்தியத்தை அது பழமா இருக்கட்டும் ஜலமா இருக்கட்டும், நைவேத்தியம் வா பலம் ஜலம் எதுவா இருந்தாலும் பிராப்தி மாத்திரேன போக்தவ்யம், கைக்கு கிடைச்ச உடனேயே சாப்பிடணும். அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு வச்சுட்டு லட்சுமி அங்கத்துக்கு போயிட்டேன், இங்கத்துக்கு போயிட்டேன், மறந்தே போயிட்டேன், வயலே தங்கி போயிடுத்து 2 நாள் கழிச்சு பார்த்தேன் அப்படின்லாம் சொல்றோம் நம்ம. அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு. அப்படி பண்ணினாக்கா தியாகேன பிரம்மஹா பவேத், பிரம்மஹத்தி தோஷமாக இருந்துச்சு. பிரஷ்டஸ்ரீ பிரஷ்ட புத்திஷ்ட புரபிரஷ்டா பவேத் சஹா. அது மாத்திரம் இல்லை, பிரஷ்டஸ்ரீ லட்சுமியானவள் அவனை விட்டு போயிடுவாள். பிரஷ்ட புத்திஷ்ட புத்தி பிரஷ்டமாயிடும். புரபிரஷ்டா பவேத் சஹா. நகரத்தை விட்டே பிரஷ்டம் பண்ணிடுவாள். நகரத்தில் உள்ளவாள்லாம் நகரத்தில் இருக்க லாயக்கில்லையவன்னு சொல்லி பிரஷ்டம் பண்ணிடுவாங்களாம். அப்படிதான் ஆச்சு. இப்போ தேவேந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னாக்க சொல்லிட்டார். தேவேந்திரன் தன்னுடைய அமராவதி பட்டணத்துக்குள்ள திரும்பி போறார். இவ்வளவு எல்லாம் சில க்ஷணங்களுக்குள்ள நடந்த விஷயம் தானே. திரும்பி போறார், பார்த்தாக்க அமராவதியில் தேவர்கள் ஒத்துருமே இல்லை. அமராவதி பட்டணம் காலியா இருக்கு. அசுரர்கள் வந்து உட்காந்துருக்கா. இந்திராசனத்தில் அசுரன் வந்து உட்காந்துருக்கான் ஒரு க்ஷணத்துக்குள்ள. இவருடைய சாபத்தினுடைய விளைவு, துர்வாசனுடைய சாபம் அவ்வளவு கடுமையா இருந்திருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல. நேராக பிரகஸ்பதி பகவானுடைய ஞாபகம் வந்தது இந்திரனுக்கு. அவர் எங்க இருக்கார் அப்படின்னு தேடிட்டு போனோம். சாயங்கால வேலை, சந்தியா கால வேலை. அவர் சந்தியாவனம் பண்ணிட்டு இருக்கார் நதிக்கரையில. பிரகஸ்பதி பகவான் சந்தியாவனம் முடியட்டோம்னு காத்துட்டு இருந்தான். பிரகஸ்பதி பகவானுக்கு போய் காலில் விழுந்து, இது மாதிரி ஆயிடுத்து, துர்வாசனுடைய சாப்பத்தினால எனக்கு பதவி போயிடுத்து, தேவர்கள்லாம் எங்க போயிட்டாருன்னு தெரியல. அப்போ அவர் சொன்னார், ஆஹா இவ்வளவு பெரிய தப்பை நீ பண்ணுவேன், நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லையே. இவ்வளவு அடிப்படையான ஒரு தப்பை தேவேந்திரன் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். மகா விபத்தௌ சம்சாரே யஸ்மரேன் மதுசூதனம் விபத்தௌ தஸ்ய சம்பத்திஹி பவேதித்யாக சங்கரஹா. அவர் சொல்றார், நீ வந்து மகாவிஷ்ணு தான் இதை காப்பாற்ற முடியும். அதனால மகா விபத்தௌ சம்சாரே ஸ்மரேது மதுசூதனம். சம்சாரத்துல பெரிய விபத்து ஒருத்தனுக்கு ஏற்பட்டுருத்துன்னா அவன் நினைக்க வேண்டியது மகாவிஷ்ணு. விபத்தௌ தஸ்ய சம்பத்தி. அப்படி ஸ்மரணம் பண்ணிட்டான்னா எது விபத்தாக வந்ததோ அதுவே சம்பத்தியாக மாறிடும் அப்படின்னு யார் சொன்னா?
பவேது இது ஆக சங்கரஹா அப்படின்னு சங்கரனுடைய வாக்கியம் சிவ வாக்கியம் இது. அதனால நம்ம போக வேண்டிய இடம் விஷ்ணு அப்படின்னா முதல்ல பிரம்மா கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட அழைச்சிட்டு போறார் பிரகஸ்பதி பகவான் தேவேந்திரன். பிரம்மா நம்பவே முடியல அவரால். இப்படி ஒரு பாபத்தை தேவேந்திரன் பண்ண வரணும். எப்படி பிரகஸ்பதி பகவான் நம்ப முடியாம இருந்தாரோ அதே போல பிரம்மா நம்ப முடியல. அவர் சொல்றார், அவர் சொன்னது இன்னும் ஆச்சரியமான கடுமையான வார்த்தை. மாதா பதிவிரதா யஸ்ய பிதா சுத்தோ யதேந்திரியஹ மாதாமஹோ மாதுலஸ்ய கதம்சோ அகங்கிருதோ பவேத். இப்பேற்பட்ட அகங்காரம் உனக்கு எங்கேந்திரா வந்தது கேட்கிறாரு. மாதா பதிவிரதா, உன்னுடைய மாதாவோ பதிவிரதா யாரு? உன்னுடைய இந்திரனுடைய மாதா அதிதி. கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள் தேவர்கள். எஸ்ய பிதா சுத்தோ யதேந்திரியஹ, உன்னுடைய பிதா எப்பேற்பட்டவர்? சுத்தர் யதேந்திரியர் கஷ்யபர். மாதாமஹோ மாதுலஸ்ய, மாதாமகர் மரீச்சி பிரம்மாவுடைய புத்திரர். மாதுலஸ்ய மாமா. எல்லாரும் பெரிய மகான்கள் மகர்ஷிகளா இருக்கா, அவனுக்கு இப்படிதான் இவ்வளவு அகங்காரம் வந்தது கேட்டார். குலத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்றாரு. இப்ப இவ்வளவு குலத்துல வந்தவன் உனக்கு எப்படி? சரி என்ன பண்ண முடியும்? விஷ்ணுவிட்ட போகலாம்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு போறாள். ஆனா மகாவிஷ்ணுவிட்ட ஒரு பெரிய ஆச்சரியம். மகாவிஷ்ணுவிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா இது மாதிரி பேச மாட்டாரு. இப்ப பிரம்மா பேசினாரோ, பிரகஸ்பதி பேசினாரோ, அது மாதிரி அவரும் பேசிருக்கலாமா? பேசல. அவர் சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை மாபைர் பிரம்மன் ஹேசுராஷ்ய பயம் கிம் ஓ மயஸ்திதே மாபைஹி, பயப்படாதீங்கன்னார். எடுத்த உடனே முதல் வார்த்தை அவர் சொன்னது மாபைஹி, பயப்படாதீங்க. ஹேசுராஷ்ய, தேவாள்லாம் வந்துட்டா. தேவேந்திரன் போன பொழுது தேவாள்லாம் எங்கேயோ ஒளிந்துட்டு இருந்தா இல்லையா? அவள்லாம் மகாவிஷ்ணுவோட போராடுற உடனே அவள்லாம் வந்துட்டா. அதான் சொல்றாரு, தேவர்களே பயப்படாதீங்க. பயம் கிம் ஓ மயஸ்திதே, நான் இருக்க பயமே, நான் இருக்கும்போது உங்களுக்கு நான் ஏன் பயப்படுறேன்? அப்பதான் கேட்கிற, அதுக்கப்புறம் எவ்வளவு பயப்படுறாங்களோ தெரிஞ்சுன்னு பய நிவர்த்தியை சொன்னார். அப்படிதான் விஷயத்தை கேட்டார். என்ன விஷயம்னார்? இது மாதிரி சொன்னார். பிரகஸ்பதியும் பிரம்மாவும் சொன்னா தேவேந்திரன் இந்த மாதிரி பண்ணிவிட்டார் அப்படின்னு. ஆஹாஹா, பெரிய தப்பு பண்ணிட்டேடா. அப்போ அவர் ஒரு பெரிய உபன்யாசமே பண்றார் மகாவிஷ்ணுவானவர். என்ன உபன்யாசம்னாக்க, மகாலட்சுமி எந்தெந்த கிரகங்கள்ல இருப்பாள், மகாலட்சுமி எந்தெந்த கிரகத்தை விட்டு போயிடுவாள், மகாலட்சுமி அனுகிரகம் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் கிடைக்கும், மகாலட்சுமியுடைய சாபம் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் கிடைக்கும் சொல்லிட்டு போற பெரிய லிஸ்ட் போடுறாரு. அதுக்கு முன்னாடி, அது சொல்றதுக்கு முன்னாடி துர்வாசர்கிட்ட போய் நீ மாட்டேன்டியடா சரி அப்படின்னு அதுதான் முதல்ல சொன்னாரு. எல்லாம் துர்வாசர மகா கோபிஷ்டர் எல்லாருக்கும் தெரியும். அவர் சிவபக்தர், விஷ்ணு பக்தர். நிறைய பேர் சிவபக்தர் தான் நினைச்சுட்டு இருக்கா. அவர் சொல்றாரு, என்னுடைய பக்தன்னா அவன்கிட்ட போய் நீ எப்படி வாதாட்டினேன்னு கேட்கிறாரு. சொல்றாரு, துர்வாசா சங்கராம் சிஷ்ய வைஷ்ணவோ மத்பராயணா. வைஷ்ணவர் இருக்காரு, விஷ்ணு பக்தர், மத்பராயணா, என்னையே ஆசிரியச்சவர். தட்சாபா தாததோகம் லக்ஷ்மி கோஜிவோ கிருஹாது. அதனால நான் இப்போ லக்ஷ்மி ஆயிடுச்சுன்னு வந்துட்டேங்கிறார். தெரியாத மாதிரி கதை கேட்டு இருந்தவர் சொல்றாரு. இப்போ மகாலட்சுமி ஆயிடுச்சுன்னு நான் தான் உங்க ஆத்த விட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு மகாவிஷ்ணு. இப்போ யாருடைய காரணத்தினால? என்னுடைய பக்தனை நீ அவமதிச்சுட்ட, என்னுடைய புஷ்பத்தை அவமதிக்கன்னு சொல்லல. இப்போ அவர் கதையை திருப்பிட்டார். இப்போ புஷ்பத்தானே அவமதிச்சாரு. இப்ப இவர் சொல்றாரு, என்னுடைய பக்தனை நீ அவமதிச்சுட்ட, அதனால உங்காத்துல எனக்கு எவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு மகாலட்சுமி ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டாரு. அப்ப சொல்றாரு, அதே சொல்லிட்டு போறாரு. எத்திர சங்கத்வனிர் நாஸ்தி துளசீஜன சிவார்ச்சனம் ந போஜனம் ச விப்ராணாம் ந பத்மா தத்ர திஷ்டதி. லட்சுமி அந்தந்த கிரகத்துல இருக்க மாட்டாள். எந்தெந்த கிரகத்துல? எந்த சங்கத்வனிர் நாஸ்தி, எங்க சங்கானது துணிக்கப்படலையோ, எங்க துளசியானது உபயோகப்படுத்தப்படலையோ பூஜை, ந சிவார்ச்சனம், எங்க சிவனுக்கு பூஜை நடக்கலையோ, ந போஜனம் ச விப்ராணாம், பிராமண போஜனம் எங்க பண்ணலையோ அங்கெல்லாம் இருக்க மாட்டாள். பாபங்கள் அனாச்சாரங்கள் இருக்கிற இடத்துல லட்சுமி ஆனவள் இருக்க மாட்டாள். எங்க பக்தியானது இருக்கோ, எங்க ஆச்சாரமானது இருக்கோ, அங்கதான் லட்சுமி ஆனவள் வாசம் பண்ணுவாள். அப்படி எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லிட்டு போறார் இந்த விஷயங்களை. அப்புறம் கடைசியாக இப்போ இந்திரனுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அப்ப சொல்ற, நான் லட்சுமி இப்போ எங்கிட்டே எங்க போனாள்னு தெரியாது, உங்க சொர்க்கத்தை விட கிளம்பினவள் எங்க போனாள்னு தெரியாது. அதனால நீ பண்ண வேண்டியது சமுத்திர மந்தனம், சமுத்திரத்தை கடை, அப்ப லட்சுமி ஆனவள் கிடைப்பாள். லட்சுமி ஆனவள் கிடைச்ச பிறகு நான் உங்ககிட்ட அவளை சேர்ப்பிக்கிறேன். இப்ப எங்கிட்டே லட்சுமி இல்லைன்னு சமுத்திரத்திலிருந்து தன்வந்திரி அமிர்தத்தை எடுத்துட்டு வரார். அப்புறம் உச்சேஸ்வரர் குதிரை கிடைக்கிறது, ரத்னங்கள் கிடைக்கிறது, ஐராவதம் கிடைக்கிறது, வனமாலை கிடைக்கிறது, அப்சர ஸ்திரீகள்லாம் உண்டாராள். கடைசியாக மகாலட்சுமி வராள். மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் விவாகமானது திருப்பி நடக்கிறது. முன்னே கேட்டால் ஏன் மகாலட்சுமி ஷிராப்தியில
வரும்படி ஆச்சு. ஒரிஜினல் மகாலட்சுமி என்ன ஆனாலும் கேட்டார் இல்லையா, அது பதிலுக்கு வந்துடுது. விவாகமானது கிடைச்சது. பழையபடி சொர்க்கலட்சுமியாக போய் சேர்றாள். சொர்க்கத்துல இந்திரனுக்கு பதவி கிடைச்செடுத்து பழையபடி மகாலட்சுமியோட வைபவம் கெட்டுறது. அப்ப சொல்றார் கதிசுண்டு நாராயண ரிஷி, லட்சுமி கட்டாயம் இல்லாமல் என்ன பண்ண முடியும் இந்த லோகத்துல? ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னாக்க நமக்கு ரிசோர்ஸ் இல்லாம என்ன காரியம் நடக்கும்? ரிசோர்ஸ்னா மகாலட்சுமி. அதான் சொல்றார். அதுக்கு ஒரு பெரிய ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்துருக்கார். அது அந்த ஸ்தோத்திரத்தை தேவேந்திரன் சொல்லி தான் அந்த பலனை அடைஞ்சாருன்னு சொல்லிட்டு, தேவேந்திரன் வந்து மகாலட்சுமி ஆயுள் வைக்கிட்டாள் இல்லையா சமுத்திரத்திலேருந்து, முதல் பூஜை பண்ணினது மகா தேவேந்திரன். ஏன்னா இவருக்கு காத்துன்னா இருக்கார், எப்படா மகாலட்சுமி வருவான்னு காத்துட்டு இருக்காரு. அதனால மகாலட்சுமி வந்த உடனே முதல் பூஜை பண்ணினது தேவேந்திரன். அந்த முதல் இந்த மந்திரத்தை சொன்னது தேவேந்திரன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் கமலவாசன்யை ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரம் பிரம்மாவானவர் சொல்லிக் கொடுத்த மந்திரம். ஸ்தோத்திரம் ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். நம கமலவாசன்யை நாராயண்யை நமோ நம, கிருஷ்ணப்பிரியாயை சததம் மகாலட்சுமியை நமோ நம. யதா மாதாஸ்தனாந்தானாம் சிசூனாம் சைஷவே ததா ததாத்வம் சர்வதா மாதா சர்வேஷாம் சர்வரூபதா. ஸ்தனாந்தானம் அதாவது சின்ன குழந்தை எப்படி தாயாருடைய பாலையே நம்பி இருக்கோ, வேற எதுவுமே அதுக்கு ஆகாரம் இல்லையோ, அதுபோல இந்த ஜனங்கள்லாம் அவனுடைய கிருப்பையை நம்பி இருக்கா. அது வந்து தெரியுது, அது மகாலட்சுமியுடைய கிருப்பை இல்லைன்னாக்க சின்ன குழந்தைக்கு பால் அவசியம். அது போல அவசியம் சொல்றாரு. சர்வேஷாம் சர்வ ரூபதா, எல்லாருக்கும் எல்லா ரூபத்திலையும், உன்னை விட்டா வேற என்ன இருக்கு? சர்வதா எல்லா காலங்களிலும் எல்லா ரூபத்திலையும் எல்லாருக்கும் எல்லா இடத்திலையும் சர்வரூபதா. மாதிரிஹீனஸ்தனான் தஸ்து அப்படி இந்த உதாரணம் சொல்லிட்டு, அந்த உதாரணம் சரியில்லைன்னு சொல்றாரு. அன்னைக்கு நம்ம பார்த்தோமே குருவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்தை சொன்னார் ஆதிசங்கரர். அது சொல்லிட்டு இந்த உதாரணம் போராதுன்னு இருந்தார். அப்படிலாம் கவிகளுடைய லட்சணம் அது. அதே போல இங்கேயும் சொல்றார், எப்படி சின்ன குழந்தைக்கு மாதாவுடைய பால் அவசியமோ அதுபோல எல்லாருக்கும் உன்னுடைய கிருபை அவசியம்னு சொல்லிட்டு, அது நான் சொன்ன உதாரணம் போராது, சரியில்லை. மாதிரிஹீனஸ்தனாம் தஸ்து சகஜீவதி தெய்வதா துவயாஹீனோ ஜனக்கோபி நகீவத்தேவ நிஷ்டிதம். தாயார் இல்லாத குழந்தை செத்தா போயிடுறது, எப்படியாவது எங்கேருந்தாவது பால் கிடைச்சு பழச்சம் விடுறது சொல்றாரு. மாதிரிஹீனஹா ஸ்தனாம் தஸ்து சஜீவதி தெய்வதா, தெய்வத்துடைய கிருப்பையினால எப்படியாவது பழச்சிடணும். ஆனால் உன்னுடைய கிருப்பை இல்லாம ஒரு மனுஷன் பழச்சுனான்னு சரித்திரம் உண்டா என்ன? துவயாஹீனோ ஜனக்கோபி நகீவத்தேவ நிஷ்டிதம் அப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்றாள். எல்லா தேவர்களுக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறாள் மகாலட்சுமி. அந்த ஸ்தோத்திரத்தினால சந்தோஷப்பட்டு இந்த ஸ்தோத்திரத்தை யார் யார் படிக்கிறாளோ அவளுக்கும், யார் யார் கேட்கிறாளோ அவளுக்கும் எல்லா விதமான மகாலட்சுமி கிருப்பையும் கிடைக்கும்னு சொல்லி பலஸ்வரி சொல்றார் வியாச பகவான். அடுத்தபடியாக ஸ்வாஹாதேவி எடுத்துக்கிறார். ஸ்வாஹாதேவி அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டாக்க, விஷ்ணுவானவர் முதல் பிரளயத்துக்கு அப்புறம் பூமி சிருஷ்டியான பிறகு முதல் பிராமணர்களுக்கெல்லாம் யஜ்ஞம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டார் பிரம்மா. பிராமணர்கள் யஜ்ஞம் பண்ணும் பொழுது யஜ்ஞ ரூபமாக தானே வந்துட்டார் விஷ்ணு. யஜ்ஞோவை விஷ்ணுன்னு சொல்லி வேத மந்திரமே இருக்கு. அதனால நாம் எப்பெல்லாம் யஜ்ஞம் பண்றோமோ யஜ்ஞத்துல வந்து இருக்கிறவர் மகாவிஷ்ணு. அப்படி யஜ்ஞாக்னியில கொடுக்கிற ஆகுதியானது தேவர்கள் எல்லாம் போய் சேர்றது அப்படின்னு பார்த்தோம். இப்ப மகாவிஷ்ணுவே யஜ்ஞ ரூபமாக இருந்திருக்கார். பிராமணர்கள்லாம் யஜ்ஞம் பண்றாள். ஆனா இந்த ஆகுதியானது தேவர்களுக்கு போய் சேரல, தேவர்களுக்கு ஆகாரமே கிடைக்கல. இங்க யஜ்ஞமானது நடந்துட்டு இருக்கு, ஆனா கிடைக்கல. என்னடா பண்றது அப்படின்னு கிருஷ்ண பகவான் யோஜனை பண்ணினார் கோலோகத்தில். ஏன் வாழ்க்கெல்லாம் ஆகாரம் கிடைக்கல? அப்பதான் தெரிஞ்சு, ஆஹா, அக்னி பகவானுக்கு ஸ்வாஹாதேவி கூட இல்லாத காரணத்தினால இந்த ஆகுதியை எடுத்துட்டு போற சக்தி அவருக்கு இல்லை. எப்பவுமே அம்பாள்னா சக்தி, அதான் ஆரம்பத்தை பார்த்துன்னு வந்துருக்கோம். சக்தி இல்லாததுனால ஆகுதி எடுத்துன்னு போகாததுனால ஆகுதியினுடைய பலன் தேவர்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அதனால ஸ்வாஹாதேவியை சிருஷ்டி பண்ணினார் கிருஷ்ணன். அக்னி பகவானை கூப்பிட்டு விவாகம் பண்ணி வச்சார். அதன் பிறகு அக்னி பகவான் சொன்னார், ஸ்வாஹாதேவியினுடைய சக்தியை வச்சுண்டு இந்த ஹவ்ய வாகனராக இந்த ஹவ்யத்தெல்லாம் எடுத்துன்னு போய் தேவர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அக்னிக்கும் ஸ்வாஹாதேவிக்கும் 3 அக்னிகள் பிறக்கிறார்கள். தட்சிணாக்னி, கார்கவத்யாக்னி, ஆகமனியாக்னி. இந்த 3 அக்னி தான் நாம உபாசனத்துல உபயோகப்படுத்த வேண்டிய எல்லா கிரகத்திலையும் இருக்க வேண்டிய அக்னிகள். அதுதான் அப்படி ரூபகமாக சொல்லிட்டு போறார் நாராயண ரிஷி.
நீங்க குழந்தைன்னா நடக்கிறது நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினாள் அம்பாள். அம்பாள் ஒண்ணுமே பண்ணல, இந்த பிரமரங்களை அனுப்பிச்சுட்டாள் அந்த அசுர படையை நோக்கி. ஒரு க்ஷணத்துல அசுரவதம் எல்லாம் நடக்கிறதும் அப்பதான் விசேஷமான பூஜை பண்ணணும். ஓம் ஹ்ரீம் ஷஷ்டி தேவியை ஸ்வாஹா தான் மந்திரம். ஸ்தோத்திரம் சுபாயை தேவசேனாயை ஷஷ்டியை தேவியை நமோ நமஹ, வரதாயை புத்திரதாயை தனதாயை நமோ நமஹ. இதான் அம்பாளே சொல்லி கொடுத்த ஸ்தோத்திரத்தை இந்த பிரியபிரதன் சொல்லி குழந்தையை அழைச்சிட்டு போய் சுஸ்தமாக குழந்தைய பெரிய ஒரு தேஜஸ்வியாக பின்னாலான்னு சொல்லி இந்த கதையை முடிச்சார். அடுத்தபடியாக மங்களகண்டி. மங்களகண்டிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, பரமேஸ்வரன் திரிபுர சம்ஹாரத்துக்கு போனபொழுது விக்னமானது ஏற்பட்டு இந்த தேவியை பூஜை பண்றார். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ பூஜ்யே தேவி மங்களகண்டிகே ஹும் ஹும் ஃபட் ஸ்வாஹா அப்படின்னு ரொம்ப விசேஷமான மந்திரம். மனு வம்சத்தில் மங்களங்கிற ராஜாவும் பூஜை பண்ணேன், இந்த விக்னங்களை எல்லாம் தவிர்த்து மங்களங்களை அடைந்தான்னு சொல்லி அதை பற்றி சொன்னார். அடுத்தபடி மனசாதேவி. மனசாதேவிக்கு ரொம்ப விஸ்தாரமான கட்சி கொண்டு போறார். மனசாதேவிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டாக்க, மந்திரங்களுடைய அதிஷ்டாத்திர தேவி, பிரம்மாவனுடைய மனசிலிருந்து உண்டான தேவி. பல வருஷங்கள் சிவ பூஜை பண்ணி கைலாசத்தில் சிவனுடைய அனுகிரகத்தை பெற்றவள். சிவன் நீ கிருஷ்ணரை பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னதுனால கிருஷ்ணரை பற்றி தபஸ் பண்ணினால் புஷ்கர கஷேத்திரத்தில் சிவன் வந்துட்டார், கிருஷ்ணன் வந்துட்டார். இப்ப எல்லாரும் மனசாதேவியை பூஜை பண்றாள். மனசாதேவிய கஷ்யபர்கிட்ட கொடுக்கிறாள். கஷ்யபர் மனசாதேவியை தன்னுடைய புத்திரியாக ஏற்றுக்கிறாள். இப்போ மனசாதேவி பிரம்மாவுடைய மானச புத்திரி கஷ்யபர்கிட்ட வந்திருக்காள். சிவனுடைய அனுகிரகத்தோடையும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தோடையும் அவளுக்கு வரம் தேடணும். அதுதான் கஷ்யபருக்கு கஷ்டமா போயிடுது. வரம் கிடைக்கல. அப்புறம் ஜரத்காரு அப்படிங்கிற ரிஷிக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறாள் இந்த மனசாதேவியை. மனசாதேவிக்கும் ஜரத்காரு ரிஷிக்கும் விவாகம் நடக்கிறது. ஜரத்கார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ஏன்னா இந்த மனசாதேவிக்கு இன்னொரு பேரு ஜரத்காரோன்னு வச்சார். ஏன்னா ஜரத்கார் போட்டிருந்தார், என்னுடைய அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா அது ஒரு கதை. அப்புறம் கடைசியாக அவருடைய பித்திருக்கள்லாம் நேர ஆவிர்வச்சு சொல்லிட்டு போனாங்க, கல்யாணம் பண்ணாதான் எங்களுக்கெல்லாம் சத்கதி கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஒரு கண்டிஷன் போட்டார், ஜரத்காரு என் பேரு ஜரத்காருங்கிற பேர்ல பொண்ணு கிடைச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதனால இந்த கஷ்யபரானவர் மனசாதேவியோட பேரை மாற்றி ஜரத்காருன்னு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சார். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு, மத்தியான வேலை சாயங்கால வேலையில இந்த ஜரத்காருவானவர் மனசாதேவியோட மடியில படுத்துட்டு தூங்கி போயிட்டார். தூங்கி போன உடனே சந்தியா காலம் வந்துடுத்து. சந்தியா காலத்துக்கு சந்தியாவந்தனம் பண்ணணுமே. இந்த இவரோ பெரிய மகர்ஷி ஜரத்கார், பெரிய தபஸ்வி. அவர் சந்தியாவந்தனம் பண்ணாம போயிட்டா அந்த பாபம் என்னன்னா சேரும் ஒரு எழுப்பல் எழுப்பினாலும் பாபம், நித்ராபங்கம் ஏற்கனவே பார்த்தோம். என்ன பண்றதுன்னு புரியல. அதனால கஷ்டப்பட்டு எழுப்பிட்டான். எழுப்பின உடனே ஒரு மகா கோபம் உண்டு. இந்த க்ஷணமே நீ என்னுடைய பத்திரிகையில் நான் கடவிட போறேன்னா நித்ராபங்கம் பண்ணிவிட்டேன். அவர்கிட்ட கோச்சினது மாத்திரமில்ல, சூரியன் வேற கோச்சினார். என்ன நினைச்சுட்டு என்ன எழுப்பினேன். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுவா நான் தூங்கிட்டு கிடத்தேன். அவர் என்ன ஒரு நான் தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியும் சூரியனுக்கு, அஸ்தமனம் தைரியம் உண்டாகுன்னு தெரியும், எதுக்காக என்ன எழுப்பினேன் அப்படின்னு கோபம் உண்டு. சூரியனை சபிச்சுட்டார். சூரியன் பயந்து போய் நேர தரிசனத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஜரத்கார் கோபிச்சுட்டாருன்னு சூரிய பகவான் வந்துட்டார். அங்கே சாந்தப்படுத்தினார். சூரியன் பிரம்மா கூட வந்துட்டார் இவரை சாந்தப்படுத்துறதுக்காக. சூரியன் மாத்திரம் இல்லை, பிரம்மாவே சுயம் அவ்வளவு பெரிய தபஸ்வி வந்துவிட்டார். எல்லாரும் சாந்தப்படுத்தா சரி போனா போறதுன்னு விட்டுவிட்டார். சூரியனை விட்டுவிட்டாரு தவிர மனசாதேவி விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால சொல்லிட்டா அவனை தியாகம் பண்ணினதுதான். அப்போ சொன்னாள் கஷ்யபர் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த போது சத்புத்திரன் உங்கள்கிட்ட கிடைப்பான் அப்படின்னு சொல்லிதான் இப்பேற்பட்ட மகிழ்ச்சியை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். எனக்கு புத்திர பாகியம் இல்லாம நான் விட்டுட்டு போறேன். யார் சொன்ன அவனை புத்திர பாகியம்? அஸ்தி அப்படின்னா புத்திரன் இருக்கான். அஸ்தின்னு சொல்லிட்டு கல்யாணம் போயிட்டாரு அவர் தபஸ் பண்றதுக்காக. இவர் தனியாகவே வாசுகி முதலான நாகங்களுடைய, அதனால நாக சம்பந்தம் வருது. இப்பதான் மனசாதேவி நாகங்களுடைய சேர்க்கையோட இந்த தன்னுடைய காலத்தை கழிக்கின்றால் குழந்தை பிறக்கிறது. அவர் தான் அஸ்தீகர் அப்படிங்கிற பின்னால பெரிய மகர்ஷியார். அவர் ஏன் அஸ்தீகர் பேர் தான் அஸ்தின்னு சொல்லிட்டு போயிருந்தார் இல்லையா அவர், அதனால அவர் அஸ்தீகர்.
அந்த அஸ்தீகர் வந்து வளர்க்கறதெல்லாம் நாகங்கள். ஏன்னா இந்த மனசாதேவிக்கு பர்த்தா கடந்து போயிட்டார் இல்லையா, நாகங்கள்லாம் சேர்ந்து வளர்க்கறது. அதனாலதான் இந்த தக்ஷகன்கள் நாகத்துக்கு ஆபத்து வந்த உடனே தக்ஷகன் வந்து இந்த அஸ்தீகரை தியானம் பண்றான். உடனே அஸ்தீகரை தெரிஞ்ச பெரிய மகர்ஷி, அதனால அந்த கங்கதேவர்கிட்ட போய் அந்த யஜ்யத்தை நிறுத்துறாருன்னு அந்த அஸ்தீகருடைய கதை. இப்போ வந்து யார் யார் வந்து மனசாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணி சத்கதிக்கு அடைஞ்ச ஆள்னால பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காரு நாராயண ரிஷி இந்த சந்தர்ப்பத்தில். இந்திரன், தக்ஷகன், இவ எல்லாரும் மனசாதேவிய நாக பஞ்சமி அன்னைக்கு பூஜை பண்ணி விசேஷ சர்ப்ப பயம் இல்லாமல் நல்ல கதி அடைஞ்ச ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாதேவியானவள் சொர்க்கத்துக்கு போய் சேர்றாள். கடைசியாக சிவலோகத்துக்கு போய் சேர்றாள். ஏன்னா சிவபக்தியா இருந்த காரணத்தினால சொல்லி அதை முடிக்கிறார். அடுத்தபடியா சுரபிங்கிறது காமதேவன். கோலோகத்துல ஒரு சமயம் பசுமாடை இல்லாத காலம் ஆரம்ப தசை. அப்போ ஒரு நாளைக்கு பால் சாப்பிடணும் ஆசை வந்தது தான் கிருஷ்ணருக்கு. அதனால அவர் வந்து தன்னுடைய இடது பக்கத்துல இருந்து காமதேவனை சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காமதேவனுடைய சிருஷ்டி கிருஷ்ணருடைய சரீரத்திலிருந்தே உண்டாச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அந்த காமதேவனுடைய பால் கிருஷ்ணர் சாப்பிட்டு இருந்த பொழுது ஒரு சமயம் அந்த பால் பாத்திரமானது செதறி க்ஷீரசாகரம் ஒன்று உண்டாகிடுதான். க்ஷீரசாகரம் உண்டானதனுடைய காரியம் அந்த சுரபியனுடைய ரோமங்கள்ல இருந்து பல கோக்கள் பல பசுக்கள் உண்டாகி கிருஷ்ணரே சுரபி பூஜை பண்றார். 3 லோகங்கள்லையும் பால் இல்லாமல் போன பொழுது இந்திரன் வந்து சுரபியை பூஜை பண்ணி பாலான கிடைச்சது. நமோ ராதா பிரியா ஏக பத்மாம்சாயே நமோ நமஹ, நம கிருஷ்ண பிரியா ஏக கவாம் மாத்திரே நமோ நமஹ, பசுக்களுடைய மாதா கவாம் மாத்திரே. அதுக்கப்புறம் தான் பால் கிடைச்சது, அதுக்கப்புறம் தான் நெய் கிடைச்சது, அதுக்கப்புறம் தான் யஜ்ஞங்கள்லாம் பண்ண முடிஞ்சது. இது முதல் ஆரம்பத்துல சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல இந்த சுரபி சிருஷ்டியானது ஆயிடுறது. யஜ்ஞத்துக்கு காரணமே இந்த சுரபி இல்லைன்னா பால் இல்லை, பால் இல்லைன்னா நெய் இல்லை அப்படின்னு சொல்லி சுரபியினுடைய பெருமையை சொல்லிட்டு போறார் நாராயண ரிஷியானவர். நம்ம வந்து ஸ்வஸ்தி சொல்லும் பொழுது ஸ்வஸ்தி பிரஜாபியா அப்படின்னு சொல்லிட்டு கோ பிராமணே பியான்னு சொல்றோம் இல்லையா. அது கோ பிராமணருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா இதான் காரணம். அதுக்கு லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லிட்டு கோபிராமணே பியா சுபமஸ்து நித்தியம் அப்படின்னு சொல்றோம். அவளுக்கு வந்து தனியா ஏன் சொல்லணும், கோவுக்கும் பிராமணம் இதுதான் காரணம். கோ இல்லைன்னா பால் இல்லை, பால் இல்லைன்னா நெய் இல்லை, பிராமணன் இல்லைன்னா யஜ்ஞம் இல்லை. பிராமணன் யஜ்ஞம் பண்றதுக்கு நெய் அவசியம். பிராமணனும் நெய்யும் சொல்றதுக்காக கோவையும் பிராமணன் சொல்லுது, வேற ஒன்றும் காரணம் இல்லை. கோவையும் பிராமணன் சொன்னாக்க யஜ்ஞம் நடந்துட்டு இருக்கும். யஜ்ஞம் இல்லைன்னா மழை இல்லை, தேவர்களுக்கு ஆகாரம் இல்லை. அதனால லோகத்துல சமிருத்தி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க பிராமணன் இருந்து பிரயோஜனம். நம்மளோட பிராமணன் தானே பிரயோஜனம், யஜ்ஞம் பண்ற பிராமணன் அர்த்தம். யஜ்ஞம் தனம் பண்ணிட்டு இருக்கிற பிராமணன் அக்னிஹோத்திர பிராமணன் இருந்தால்தான் நெய் உபயோகப்படுத்தும், நெய்க்கு உபயோகம். அதுக்காக இப்போ சுரபியனுடைய பெருமை சொல்லிட்டு போறார். அதுக்கப்புறம் ராதாவுடைய பெருமை இப்போ சொல்றார். எல்லாருக்கும் கடைசியில் ராதாவை சொல்லிட்டு போறார். கிருஷ்ணனுடைய பிராணசக்தியை ராதை தான். ஸ்ரீ ராதாயை ஸ்வாஹா, ஹ்ரீம் ஸ்ரீ ராதா, 2 மந்திரம் சொல்லிட்டு போறார். ஒன்று ஷடாட்சர மந்திரம், இன்னொன்று வாஞ்சா சிந்தாமணி மந்திரம் சொல்லிட்டு போறார். ராதாவே இந்த மந்திரத்தை கிருஷ்ணருக்கு உபதேசம் பண்ணினாள். ராதைக்கு சகசிரநாம ஜபம் கிருஷ்ணர் உண்டு பண்ணினார், ரொம்ப விசேஷம். கார்த்திக் பௌர்ணமியில தான் ராதைக்கு பூஜை பண்ணினா ரொம்ப விசேஷம். கிருஷ்ணாச்சாயாம் ராதையை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு தேவி பாகவதத்துல. பிரம்ம வைவர்த்த புராணம்னு ஒண்ணு அதில் விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக சொன்னது இந்த தேவி பாகவதம். கிருஷ்ணாச்சாயாம் நாதிகாரோ யதோ ராதார்ச்சனம் வினா, ராதைக்கு அர்ச்சனை பண்ணாமல் கிருஷ்ணருக்கு அர்ச்சனை பண்ணா எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்காது. ராஜ்நாதி சகலான் காமான் தஸ்மாத் ராதேதி கீர்த்திதா, ராதைங்கிற பேர் ஏன் வந்தது காரணம் சொல்றார். ராத்நாதி சகலான் காமான், எல்லா காமங்களையும் கொடுக்கக்கூடியவள், அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அப்படிங்கிற பேர் அந்த பேர்லயே இருக்குன்னு. அதனால பேரே ராஜன், ராத்நாதி சகலான் காமான். ஸ்தோத்திரம். நமஸ்தே பரமேஷானி ராதமண்டலவாசினி ராசேஸ்வரி நமஸ்தேஸ்து கிருஷ்ண பிராணாதிக பிரியே மூல பிரகிருதி ரூபாம் தாம் பஜாமஹ கருணார்ணவாம் சம்சார சாகராத் அஸ்மான் உத்தராம் வதயாம் குரு அப்படின்னு சொல்லி ராதையனுடைய வைபவத்தில் சொல்லிட்டு போறார். அடுத்தபடி துர்கை, கடைசியாக துர்கை.
கடைசியா முக்கியமான தேவதைகள்லாம் கடைசியாக சொல்லிட்டாரு. பாக்கி எல்லா தேவதைகளையும் முடிச்ச பிறகு ராதையா தான் ஆரம்பிச்சோம். ராதையை முடிச்சுட்டு அடுக்க முடியாதுன்னா கணேச ஜனனி துர்கான்னு ஆரம்பிச்சோம். பஞ்ச பிரகிருதி சொல்லும் பொழுது முதல் பிரகிருதி ரூபமா சொன்னது துர்கை. அதை பத்தி சொல்லவே இல்லை, இப்பதான் இருக்கு. துர்க சங்கடஹந்திரி துர்கேதி பிரதிதா புவி. துர்கன்னு ஏன் பேர் வந்தது? துர்கம்னா கஷ்டமான இடம்னு அர்த்தம். துர்கம்னா கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள யாரும் போக முடியாது, அதனால துர்கம், உள்ள போறது கஷ்டம், அதனால துர்கம்னு பேர். அப்பேற்பட்ட சங்கடம், கஷ்டமான சங்கடம், தாங்க முடியாத சங்கடம் வரும்போது யாரு காப்பாற்றுறாளோ அவளுக்கு துர்கைன்னு பேரு. துர்க சங்கட ஹந்திரி இது துர்கா அப்படின்னு அந்த மூல மந்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்த நவாட்சர மந்திரம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டா ஏ விச்சே அப்படிங்கிற மந்திரம், நவாட்சர மந்திரம். இந்த மந்திரத்துக்கு ரிஷிகள் யாருன்னு கேட்டா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் இதுக்கு ரிஷிகள். பாக்கி ஒரு மந்திரத்துக்கு ஒரு ரிஷி உண்டு இல்லையா? துர்கை யந்திரத்தில் ஆவாகனம் பண்ணி விஸ்தாரமான நவாரண பூஜை முதலான பூஜைகள் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் குருமுகமா தெரிஞ்சுக்கணும். துர்கா சப்தசதி தேவி மகாத்மியம், அதனுடைய ஸ்தோத்திர பாராயண பெருமை, மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி 3 பேருடைய அனுகிரகமும் கிடைச்சணும் அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக துர்கையினுடைய பெருமையை சொல்லி அந்த ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்றார். அடுத்த ஸ்கந்தத்துல தசமஸ்கந்தத்துல மனுக்களை பத்தி சொல்லிட்டு போறார். மன்வந்தரத்தை பத்தி சொல்லணும்னு புராணம்னாக்க மன்வந்தரத்தை பத்தி சொல்லணும். புராணம் பஞ்சலட்சம்னு ஒண்ணு மன்வந்தரம். அதனால மனுக்களை பத்தி ஜாஸ்தி சொல்லலையே அப்படிங்கிறதுக்காக 14 மனு, ஒரு பிரம்மாவினுடைய ஒரு பகல்ல 14 மனுக்கள் வந்துட்டு போற ஆள் அப்படின்னு பார்த்தோம். நம்ம முதல் மனு சுவாயம்பவ மனு, அடுத்தபடி சுவாரோசிஷ மனு, இப்படி போயிட்டு அதையும் பார்த்தோம். நம்ம பிரம்மாவனுடைய மானச புத்திரர் சுவாயம்பவ மனு முதல் மனு. ஸ்வயம்பவங்கிறது பிரம்மா, அவர்கிட்ட பிறந்ததுனால சுவாயம்பவ மனுன்னு பேர். அவர் சதரூபா அப்படிங்கிறது அந்த மனுவனுடைய பத்னி. ஐம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர ஜபத்தை 100 வருஷம் பண்ணி ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணி அம்பாளை தரிசனம் பண்ணினவர் இந்த சுவாயம்பவ மனு. எதுக்கு பண்ணார் இவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னா சிருஷ்டி சாமர்த்தியத்துக்காக. ஏன்னா மனுஷர்களை சிருஷ்டி பண்ண வேண்டிய பொறுப்பு சுவாயம்பவ மனுவுக்கு இருந்தது. அந்த சிருஷ்டி சாமர்த்தியத்துக்காக அந்த வாக்பவ பீஜத்தை உபயோகப்படுத்தினார். அதன் பிறகு அம்பாள் தரிசனம் கொடுத்தாள். தரிசனம் கொடுத்துட்டு விந்தியாச்சலத்துல போய் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு விந்தியாச்சல வாசினின்னு ஒரு பேர் இல்லையா, அம்பாள் விந்தியாச்சலத்துல போய் இருக்காள். மனுவானவர் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கார். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க, ஒரு சமயம் விந்தியாச்சலத்துல அம்பாள் இருக்காள் அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துடுத்து விந்தியமலைக்கு. நாரதர் போய் களைப்ப விட்டார் ஒரு சமயம் விந்தியமலையை. என்ன ஹிமவான் இன்னொரு பிரிஷா தன்னுதான் வசத்தின்னு சொல்லிட்டு இருக்கான், நீ சமானமான பெருமை தேவியே இங்க இருந்துட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்லி அப்படியான கர்வம் வந்துடுத்து விந்தியாச்சலத்துக்கு. அதனால ஹிமவானோட உயரமா நான் வளர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உயரமாக வளர ஆரம்பிச்சிடுத்து. அதனால சூரியனுடைய கதியான தடப்பட்டது. பாதி உலகம் இருட்டா எடுத்து கால பிரமாணமே இல்லாத போயிடுத்து. ஸ்வாகாரம் ஸ்வதாகாரம் பார்த்தோமே, அதெல்லாம் இல்லை. ஏன்னா யஜ்யம் எல்லாம் பண்ண முடியல. சூரியன் இல்லைன்னா யஜ்யம் இல்லை, டைம் தெரியலன்னா யஜ்யம் பண்ண முடியாது. சில இடங்கள்ல அதி உஷ்ணம், சூரியன் கண்டினியூஸா பிரகாசிக்கிற இடங்கள்ல அதி உஷ்ணம், சில இடங்கள்ல ஒரே இருட்டு, பல ஜீவர்கள்லாம் மரணம் அடைஞ்சார்கள். இப்படி ஒரே கோலாகலம் ஆயிடுத்து. அப்ப தேவர்கள்லாம் பிரம்மாவை ஆயிடுச்சு பரமேஸ்வரன் போய் சரணாகதி பண்ணினாள். பரமேஸ்வரன் இவாளர்கள் வைகுண்டத்துக்கு போனால் தசாவதார ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு 10 அவதாரங்களையும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்றாள் மகாவிஷ்ணு. ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துக்கு பலஸ்ருதி மகாவிஷ்ணுவே சொல்றார். அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஸ்தோத்திரம். அதன் பிறகு மகாவிஷ்ணு என்ன விஷயம் கேட்டார், இந்த மாதிரி விஷயத்தை சொன்னால் தேவர்கள்ட்ட போய் சொன்னார் மகாவிஷ்ணு, நீங்கள்லாம் நேர காசிக்கு போங்க. காசியில போய் தேவி உபாசகர் அகஸ்தியர் இருக்கார். அகஸ்தியர் பெரிய தேவி உபாசகர். அகஸ்தியர் அவரோட பெரிய தேவி உபாசகர் அவருடைய பத்னி லோபாமுத்ரை. இப்படி 2 பேரும் சேர்ந்து பெரிய தேவி உபாசகர். அங்க போய் நீங்க பிரார்த்தனைங்களா அகஸ்தியரை வழிபடுவார்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அங்க எங்க அகஸ்தியரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றாள் தேவர்கள். ஜெய சர்வாமரஸ்தஸ்ய குணராசே மகாமுனே வரிஷ்டாய பூஜ்யாய சஸ்திரீகாய நமோஸ்துதே. வரிஷ்டர் பூஜ்யர்னு சொன்னார். சஸ்திரீகரணம் போட்டா ஸ்திரீயோட சேர்ந்து இருக்கேன். ஸ்திரீயோட சேர்ந்தது அவர் குவாலிஃபிகேஷனா எல்லாருக்கும் தான் ஸ்திரீயோட சேர்ந்துருக்கா.
அவருடைய ஸ்திரீ அதுதான் லோபாமுத்திரை அப்பேற்பட்டவள். சாட்சாத் அம்பாளுடைய சுரூபம் லோபாமுத்திரை. அதனால சொன்னார் சஸ்திரீகா என மோஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படியாவது இந்த விந்தியமலையினுடைய கர்வத்தை நிறுத்தணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றாள். அப்போ வஸ்தர் சொன்னார், நல்ல காரியம் பண்ணியே, காசிங்கிறது கிடைக்காத ஒரு பாக்கியம், இந்த க்ஷேத்திரத்தை விட்டு போக சொல்றேன், தேவ காரியம் போகாமல் இருக்கவும் முடியாது, மகாவிஷ்ணு ஆஜ்ஞம் பண்ணியிருக்கார், போறதுக்கு மனசு வரல, விஸ்வேஸ்வரனை விட்டுட்டு நான் என்ன பண்றதுன்னு தப்பிச்சார். ரொம்ப நாளைக்கு தப்பிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்றதுன்னு புரியாமல் கடைசியாக விஸ்வேஸ்வரன்ட்ட போய் நமஸ்காரம் பண்ணி விடையை பெற்று கிளம்புறார். அங்கேருந்து லோகாமுத்திரை ஆக்ஷன் விஸ்வேஸ்வரன் மாத்திரமில்லை, காலபைரவர், தண்டபாணி, டுண்டி விநாயகர் எல்லார்ட்டையும் விடை பெற்று பெரியா விடையாக பெற்று கிளம்புறாரு. என்ன பாபம் பண்ணி நான் இந்த க்ஷேத்திரத்திலேருந்து போக முடியும் பண்றேன்னு தேவாலெல்லாம் ரொம்ப கோச்சிக்கிறார். அதுலேருந்து ஒரு விந்தியமலை உபச்சாரம் பண்றாள். நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன், நான் இப்படி அவசரமா இருந்தா என்ன பண்றது, குள்ளமானாதான் என்னால் தட்சிண தேசத்துக்கு அவசரமா போகணும் அப்படின்னார். குள்ளமானார், குள்ளமா எடுத்து விந்தியமலை நான் தட்சிண தேசம் திரும்பி வரவர்கள் நீ இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு தட்சிண தேசத்துக்கு போயிட்டார். அதுக்கு திரும்பி வரவே இல்லை. அப்படியாக இந்த விந்தியமலையினுடைய அவசரத்தை குறைச்சார், தட்சிண தேசத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி அந்த கதையை பூர்த்தி பண்றார். மலைய பர்வதம்னு சொல்லிட்டு அதுதான் இருந்துட்டு இருக்கார் அகஸ்த பகவான் தட்சிண தேசம். அடுத்தபடியாக சுவாயம்பவ மனுனுடைய புத்திரர் சுவாரோச்சிஷ மனு. இப்ப இந்த மனுவனுடைய கதையெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, எல்லாரும் தேவி பக்தாளாக இருந்து தன்னுடைய பதவியை அடைந்தவர்கள், தேவி பக்தாளாக இருந்து எல்லாரும் எப்படியெல்லாம் மந்திர ஜபம் பண்ணினாள், எப்படியெல்லாம் தபஸ் பண்ணினாள், எவ்வளவு வருஷம் தபஸ் பண்ணினாள், எப்படி தேவியுடைய கிருப்பையை கத்துண்டாள் எல்லாம் சொல்லிட்டு போறார். இப்போ 6வது மனு சாக்ஷுஷர்னு பேரு. அவர் அங்கத ராஜாவுடைய புத்திரர். ஒரு உதாரணத்துக்கு புலகர்னு ஒரு மகர்ஷி, பெரிய மகர்ஷி புலகர், அவருடைய உபதேசப்படி அம்பாளை அவர் தான் உபதேசம் பண்ணார். யாருடைய எந்த மந்திரமா இருந்தாலும் குருவனுடைய அனுக்கியை பத்துன்னு தானே பண்ணணும்னு புலகர் மகர்ஷி அனுக்கியை பத்துன்னு பண்றாரு. 12 வருஷம் மயங்கிற மந்திர ஜபத்தை பண்ணி தேவியான தரிசனம் கிடைச்சு, மன்வந்திர ஆதிபத்தியம் கிடைச்சு. ஒரு உதாரணம். அது மாதிரி ஒவ்வொரு மனுக்களுக்கும் சொல்லிட்டு போறார். 7வது மனு வைவஸ்வத மனு. இப்ப நாம் இருந்திருக்கிற மன்வந்திரம் ஸ்ராத்த தேவர்னு அவருக்கு பேருன்னு பார்த்தோம். அவருக்கும் தேவியின் அனுகிரகம் கிடைச்சது. கடந்த மன்வந்திரங்கள்ல இருக்கோ என்ன நம்ம மன்வந்திரம் ஆன கடந்த மன்வந்திரங்கள் இருக்கோ இல்லையோ. 8வது மனு சாவரணி மனு. ஏற்கனவே நாம பார்த்தோம், இந்த சுரதன் சமாதிங்கிற கதையை பார்த்தோம். சுரதன் ராஜாவு தான், நீதான் அடுத்த மனு சொல்லிட்டு போயிட்டாள் இல்லையா அம்பாள். பவே भानोर जन्म समासाद्य सावर्णिर्भविता भवान् तत्र मन्वन्तरस्यापि प्रतित्वं बहुविक्रमं भानोर जन्म समासाद्य. சூரியன் புத்திரனாக நீ ஆகி நீ அடுத்த மனுவாக சாவரணிங்கிற பேர்ல ஆவா என்ன சொல்லிட்டு சொன்னாள். அதன் பிரகாரம் ஆகிறான் அந்த மனு. அடுத்தபடியாக 9லேருந்து 14 மனு எல்லாரும் சூரிய வைவஸ்வத மனுடைய புத்திரர்கள். வைவஸ்வத மனுக்கு இருக்காரு இல்லையா, அவருடைய புத்திரர்கள் கருஷன், கிருஷ்ணன், நாபாகன், திருஷ்டன், சர்யாதி, திருஷன்கு இவெல்லாம் இக்ஷ்வாகனுடைய தம்பிகள். இக்ஷ்வாகு தான் வைவஸ்வதனுடைய புத்திரர். நம்ம பார்த்தோம் இக்ஷ்வாகு வம்சம். அப்போ இந்த சர்யாதியை பார்த்தோம், சர்யாதினுடைய புத்திரி தான் சுகன்யான்னு பார்த்தோம். இப்போ அவள்லாம் மனுக்களாக ஆயிடுறாள். இந்த 6 பேரும் மனுக்களாக ஆயிடுறாள். எப்படி ஆயிடுறாங்க, கடுமையான தபஸ் பண்றாள். யமுனையினுடைய கரையில போய் மத்யா விமலையா தேஷாம் ஆத்மன்யேவாகிலம் ஜெகத் தர்சனம் சஞ்சகாமாசோ ததத்புதம் விபாபவத். 6 பேர் சேர்ந்தாப்புல தபஸ் பண்றாள். யமுனை நதி கரையில கடுமையான தேவி ஹ்ரீங்கார ஜபத்தோடு பண்றாள். 12 வருஷம் தபஸ் பண்ணி தேவியினுடைய தரிசனம் 6 பேருக்கும் கிடைச்சு 6 பேரும் சமகாலத்துல நீங்கள்லாம் மனுவாயிட பிறகு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர்னு சொல்லிட்டு போயிட்டாள். என்ன ஆச்சரியமா இல்லையா, நம்மளுடைய அர்த்தம். 6 பேருக்கு சமகாலத்துல தரிசனம், 6 பேருக்கு சமகாலத்துல மனுவாகக்கூடிய பாக்கியம், ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர். அது வரலாம் நீங்க தபஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியது, மனுவாக வர அப்படின்னு அந்த ஆர்டரையும் போட்டு போயிட்டாள். ஆச்சரியமான ஒரு ரொம்ப அனுகிரகம். அந்த மனுவனுடைய பேரெல்லாம் சொல்லிட்டு போறார். தக்ஷ சாவரணி, எல்லாம் சாவரணி, சாவரணி, மேரு சாவரணி, சூரிய சாவரணி, சந்திர சாவரணி, ருத்ர சாவரணி அப்படி. இப்போ இவாளுக்கெல்லாம் எந்த தேவி அனுகிரகம் பண்ணினாள் அப்படின்னு கேட்டாங்க. நாராயண ரிஷி அதுக்கு ஒரு பதில் சொல்ல, பிராமரி அப்படின்னு தேவியினுடைய அனுகிரகத்தினால இவாளுக்கெல்லாம் கிடைச்சது. பிராமரி தேவியினுடைய கதையை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றாரு. ஜனமேஜய கதை கட்டுட்டு இருக்காரு இல்லையா, அதை மறந்துக்கூடாது. ஜனமேஜயனா கதை கட்டுட்டு இருக்காரு. யார் சொல்லிட்டு இருக்காரு.
ஸோ ஜனமேஜர் கேட்கிறார், பிராமரி தேவியனுடைய கதையை சொல்லுங்க. பிராமரி தேவியுடைய கதையை சொல்றார். இன்னொரு 5 நிமிஷம். அருணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் கங்கை கரையில கடுமையான தபஸ் பண்றான். காயத்ரி மந்திரத்தை புரஸ்கரணம் பண்ணி ஜெயிச்சுட்டான். அவன் அந்த காயத்ரி மந்திரம் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அப்படி ஒரு கடுமையான தபஸ் பண்றான் அருணங்கிற தைத்தியன். அவன் பண்ணும் பொழுது அவனுடைய சரீரத்திலிருந்து அக்னியானது எழுந்து இந்திராதி தேவர்கள்லாம் பயப்படுறாள். பயந்தன பிரம்மாவிட்ட போய் சரணாகதி பண்றாள். பிரம்மா வந்து காயத்ரி தேவியோட வந்து காயத்ரி தேவியில் ஜபனம் பண்ணிட்டு இருக்கான். காயத்ரி தேவியோட வந்து தரிசனம் கொடுக்குறாரு அந்த அசுரனுக்கு. அசுரன் வந்து பெரிய ஸ்தோத்திரம் பண்றான். ஸ்தோத்திரம் பண்ணி மிருத்தியும் இல்லாத வரன்னு கேட்டான். அது மாத்திரம் முடியாதுன்னு சொல்லிட்டார் வழக்கம் போல. தேவர்களை எல்லாம் வெற்றி கொள்ளணும், நான் திரைலோகத்தை அபிவிருத்தி ஆகணும். சரி, அது பரவாயில்ல, அதை கொடுத்துட்டேன்னுட்டார். ஆனா எனக்கு மிருத்யுவானது கிடைக்கப்படாது. யுத்தத்தினாலேயோ அல்லது அஸ்திர சஸ்திரத்தினாலோ புருஷனாலேயோ ஸ்ரீனாலேயோ முடிச்சுட்டான். முன்னாடி ஸ்திரீயை விட்டுட்டு ஏமாந்து விட்டாரு. அப்பதான் கிடைக்காது. புருஷனாலோ ஸ்திரீனாலோ அஸ்திர சஸ்திரத்தினாலோ யுத்தத்தினாலோ 2 கால பிராணியினாலேயோ 4 கால பிராணியினாலேயோ 2 உருவமுள்ள பிராணியினாலேயோ, அதாவது ஒரே பிராணி 2 உருவமா இருக்கு, இப்படிலாம் பலவிதமான காம்பினேஷன்ஸ் போட்டான். எந்த பிராணியினாலையும் எனக்கு விருத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சரின்னு விட்டார் பிரம்மா. வழக்கம் அவர் சரின்னு சொல்லிட்டு சமர்த்தர் சரின்னு விட்டார். தைத்தியர்களுக்கெல்லாம் ராஜாவாகி திரளுக்கு ஆதிபத்தியமாகி அதிபனாக ஆயிட்டான். வழக்கம் போல குரூரமான காரியங்கள்லாம் ஈடுபட்டான் இந்த அசுரன். அப்போ என்ன பண்றது அப்படின்னு வழக்கம் போல தேவர்களுக்கு கஷ்டம் வந்துருது இல்லையா. பிரம்மாவும் விஷ்ணுவும் ஆயிட்டு கைலாசத்துக்கு போய் சிவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க. எல்லா தேவர்களும் இந்த அருணங்கிற தைத்தியன்றது எனக்கு எப்படியாவது விமோசனம் வேணுமே. அப்போ வந்து சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்க. சிவன் எனக்கு பதில் சொல்லல. ஆகாசவாணியானது கேட்டது. சிவ சாநித்தியத்துக்கே விசேஷம் பாருங்க. சிவன்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணினோம்னா சிவன் நம்ம பிரார்த்தனைக்கு பதில் சொல்றாரோ இல்லையோ அம்பாள் பதில் சொல்லுறாள் தெரியுது. சிவ பூஜைக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. ஆகாசவாணி கேட்டது. என்ன கேட்டதுன்னா, புவனேஸ்வரியை நீங்கள் ஆராதனை பண்ணுங்கோ, பண்ணிட்டு இந்த அசுரன் வந்து காயத்ரி ஜபத்தை விடும்படி பண்ணுங்கோ. 2 காரியம் பண்ணுங்க. நீங்க புவனேஸ்வரி ஆராதனை பண்ணுங்கோ, இந்த அசுரன் காயத்ரி ஜபத்தை விடணும். இந்த 2ம் நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு. புவனேஸ்வரி ஆராதனை பண்றது முடியும், அசுரன் காயத்ரி ஜபத்தை விட முடியும். எப்படி பண்றது? யோஜனை வந்துருச்சு இப்ப வாழ்க்கை. அப்போ வந்து சிவன் வந்து பிரகஸ்பதி பகவான் சொன்னார், நீங்க ஏதாவது யோஜனை சொல்ல பகவானுக்கு. பிரகஸ்பதி பகவான் எதுக்காக சொன்னாரு? பிரகஸ்பதி பகவான் என்ன பண்ண முடியும்னு தெரியும், அதுக்காக அவரை கூப்பிட்டு சொன்னது. பிரகஸ்பதி பகவான் என்ன சொன்னார் முடிவு அப்படின்னு கேட்டாக்க, சரி நான் வந்து நேராக அருணன்ட்ட போய் ஏதாவது சொல்லி அவனுக்கு காயத்ரி முடிவுபடி பண்ணி விடுறேன் என்ன. அதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன் என்ன சிவன். அதுதான் கிளம்பி நேரம் அந்த அசுரன்ட்ட போய் என்ன சொன்னார் அவர் அப்படின்னாக்க, என்னடா பைத்தியகாரத்தனமா இருக்கு நீ பண்றது, தேவர்கள்லாம் காயத்ரி தேவி உபாசனை பண்ண இதே மாதிரிதான் அந்த அசுராலயங்களை போட்டுட்டு இருந்தார், சுக்கர வேஷம் போட்டு. அதே யுக்தி தான் எப்பவும் பண்ணார். அசுரர்களுக்கு தனியா ஒரு மந்திரம் இருக்க வேண்டாம். எந்த காயத்ரி தேவி தேவர்கள்லாம் உபாசனை பண்ணி இவ்வளவு சக்தியா இருந்துட்டு இருக்காளோ அதே மந்திரத்தனையே உபாசனை பண்ணா என்ன பிரயோஜனம்? அவளுடைய சக்திக்கு ஈடாக ஆகவே முடியாது. ஏன்னா அசுர குலத்துல பிறந்தவனா இருக்கிற காரணத்தினால் நீ வேற ஏதாவது மந்திரத்தை சிந்திச்சுக்க வேண்டாமா, முதல்ல காயத்ரி விடு, அப்புறம் வேற மந்திரத்தை தான் யோசிப்போம் அப்படின்னு என்னத்தையோ சொல்லி இதனுடைய வாக்சாதுரியத்தினால காயத்ரியை விடும்படி பண்ணினாரு. காயத்ரியை விட்ட உடனேயே அவருடைய சக்தியை வந்து அது சொல்லிட்டு வந்துட்டாரு. பிரகஸ்பதி ஆனவர் தன்னுடைய காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டார். அப்புறம் பார்க்கலாம், நம்ம முதல்ல காயத்ரியை விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அவர். பிரகஸ்பதி ஆனவர் திரும்பி வந்து ரொம்ப நாள் கழிச்சு அம்பாள் போய் தரிசனம் கொடுத்தாங்க. காயத்ரி ஜபத்தை விட்டு அவன் பலகீனனாக ஆயிட்டான், தேஜஸ் சூன்யமாக ஆயிட்டான். அம்பாள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தரிசனம் கொடுத்தாள் தேவர்களுக்கு. அப்ப தேவர்களுக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது அது எந்த ரூபத்துல வந்தாள்னா பிராமரி ரூபத்துல வந்தாள். பிராமரின்னா என்ன? பிரம்மரம்னாக்கா அந்த தேன் வண்டு, தேனி, பீ, ஹனி பீ. அந்த ஏராளமான பிரமரங்கள் ரொம்ப சுத்தின்னு இருந்தது. அதுதான் பிராமரி தேவனுடைய ஸ்வரூபம். அம்பாளை சுத்தி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரமரங்கள் சுத்தின்னு இருக்கு. அப்படி தரிசனம் கொடுத்தாள் அம்பாள்.
உங்கள் காரியத்தை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினாள் அம்பாள். அம்பாள் ஒன்றுமே பண்ணலை, இந்த பிரமரங்களை அனுப்பிச்சுட்டாள் அந்த அசுர படையை நோக்கி. ஒரு க்ஷணத்துல அசுர வதம் எல்லாம், அசுரெல்லாம் எங்க போயிட்டாள்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதை. இந்த மாதிரி அசுர வதம், ஒரு யுத்தம் கிடையாது, ஒரு சண்டை கிடையாது, ரத்தம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிரமரமும் ஒரு அசுரனை போய் கொட்டித்து. ஒரு அசுரனுக்கும் இன்னொரு பிரமரன் செத்துட்டு போயிட்டு இருக்காங்கிற ஞானம் இல்லை. ஏன்னா அவாவா சைமல்டேனியஸா நடக்கிறது இந்த மரணம். எல்லா அசுரர்களும் ஒரு அசுரனுக்கும் ஒரு பிரமரம் சைமல்டேனியஸா. எல்லா அசுரர்களும் பிரமரத்தினுடைய விஷத்தினால காலகதி அடைந்து விடுறாள். அது ரொம்ப விசாரமா சென்று போற. எப்படி இந்த பிரமரங்கள்லாம் எங்கெங்க அசுரர்கள் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கரெக்டா போய் கொட்டித்து, அசுரர்கள் இல்லாதவள சாதுக்களை எப்படி ஹிம்சை பண்ணாமல் விட்டுது, எப்படி செலக்டிவா கரெக்டா பண்ணிட்டுன்றதெல்லாம் பல ஸ்லோகங்கள் சென்று போற. கடைசியாக தேவாலெல்லாம் சேர்ந்து அம்பாள் ஸ்தோத்திரம் பண்றாள். நேதி நேதி வாக்கியா போத்ததே சகலாகமைஹி சர்வ பிரத்யக் ஸ்வரூபாம் தாம் பயாம பரதேவதாம். நான் தியான ஸ்லோகம் சொல்லிட்டுருக்கேனே, அந்த ஸ்லோகம் இங்கேருந்து வந்ததுதான். தேவர்கள் வந்து பிராமரி தேவி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான். பிரமரே வேஷ்டிதா யுஸ்மாத் பிராமரி சாதஸ்மிருதா தஸ்யை தேவி நமோ நித்யம் நித்தியமேவ நமோ நமஹா. பிரமரங்களால் சூழப்பட்ட காரணத்தினால பிராமரி அந்த தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு எல்லாம் சொல்லி தேவி வந்து பிரசன்னையாக ஆன பிறகு இந்த அற்புதமான அசுர வதத்தை நினைச்சு சந்தோஷப்படுறாளாம் தேவர்கள். ஏன்னா ஒரு சிரமமும் இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு. பாக்கி எல்லா இதுலையும் எவ்வளவு சிரமப்பட்ட நம்மளே பார்த்தோம். எல்லா அசுர வதத்திலையும் பல கஷ்டங்களுக்கு அப்புறம் அசுரவதமாக மகிஷோதர மந்த சரித்திரமாகட்டும், செம்பனி சிம்பவத சரித்திரமாகட்டும், எல்லா சரித்திரங்கள்லையும் தேவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப காலம் சிரமப்பட்டு, இது வந்து ரொம்ப காலம் சிரமப்படலை, ஒரு கஷ்டமும் படலை, இவள் தெரியாமலேயே பிரமரங்கள் மூலமாக இந்த காரியம் நடந்திருக்கு. நம்பவே முடியல அவளால். நரம் மதுகரம் எத்வது மக்ஷிகாயா கீட்ட சம்யுதாக உபாயோ நசஸ்திராணாம் ததா அஸ்திராணாம் ததா சொல்லி சொல்லி ஒரு சஸ்திரம் இல்லை, ஒரு அஸ்திரம் இல்லை, எப்படி நடந்ததுன்னு புரியலையே, அற்புதமா இருக்கே அற்புதமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் அந்த பிராமணி தேவியை பூஜை பண்ணி குதூகலத்தோடு இருக்காள். ஸ்வஸ்மிஷ்ட விபுலாம் பக்தம் பிரார்த்திதா ததௌச்சதாம். அம்பாள் அந்தர்தானம் ஆகிறதுக்கு முன்னால அம்பாள் வேற என்ன வரணும்னு கேட்டாள். உன்னுடைய சரணாரவிந்தத்தில் பக்தியை தவிர வேற என்ன வேணும்னு இருக்கு. ஸ்வஸ்மிஷ்ட விபுலாம் பக்தியம் பிரார்த்திதாதே ததௌச்சதாம். அந்த பக்தியை கொடுத்தாள் அம்பாள் என்று சொல்லி இந்த ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்றார் நாடான விஷயானவர். எல்லா தேவியனுடைய சொரூபங்களையும் ரொம்ப விஸ்தாரமா வர்ணிச்சிருக்கார். மனுவுக்கெல்லாம் எப்படியெல்லாம் அம்பாள் அனுகிரகம் பண்ணினாள்னு சொல்லி பிராமணி தேவி கதையோட இந்த ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்றார். மேற்கொண்டு அடுத்த ஸ்கந்தத்துல முழுக்க முழுக்க ஆச்சார சம்பந்தப்பட்ட ஸ்கந்தம். அடுத்த ஸ்கந்தம் ஆச்சாரம் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கந்தம். ஸ்கந்தாவனத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்ல போறார். அதுக்கடுத்த ஸ்கந்தம் 12வது ஸ்கந்தத்துல இன்னும் சில அம்பாளுடைய கதைகளை சொல்லி மணித்வீப வர்ணனை தெய்வபாகத்தை பூர்த்தி பண்றார். பாக்கி இருக்கக்கூடிய 2 நாள்ல நம்ம பாக்கி இருக்கக்கூடிய தேவியோட விவகாரங்களை பார்ப்போம் என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை இதோடு பூர்த்தி பண்றேன். சொன்னவாள் கேட்டவாள் சொல்ல முடியும் பண்ணினவாள் எல்லாருக்கும் பிராமணி தேவியனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சித்திக்கணும் என்று பிரார்த்திக்கிட்டு இந்த உபன்யாசத்தை இதோடு பூர்த்தி பண்றேன். நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஜெகதம்பிகாயை ஜெய ஜய. ஸ்ரீ பரமேஸ்வரியை ஜெய ஜய. ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியை ஜெய ஜய.